بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وإمام المرسلين تاج الأولياء وقطب المتقين وافتخار المؤمنين سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفروا الله صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கருணை முபாரக்கான இந்த ரமதானுடைய மாதத்தில் நிறைவான 3வது பகுதியிலே லைலத்துல் கத்ரை தேடும் முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய தேட்டத்திலே பரக்கத் செய்வானாக, நம்முடைய நோக்கத்தை அடைய செய்வானாக. ஒற்றைப்படையான இரவுகளை நாம் பயன்படுத்துவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருப்பது, அதனுடைய நோக்கம் லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். லைலத்துல் கத்ரிலே நாம் செய்யக்கூடிய இபாதாத்துகளிலே மார்க்கத்தை பற்றிய பரிமாற்றமும் மார்க்கத்தினுடைய விழுமியங்களை சட்டதிட்டங்களை நாம் அறிந்து கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இபாதத்து தான். மார்க்கத்தை பேசுகிறோம், மார்க்கத்தை கேட்கிறோம், இதுவும் இபாதத்து தான். அதன் அடிப்படையில் தான் ஒற்றைப்படை இரவுகளின் இபாதத்துகளின் வரிசையிலே நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இன்று நாம் தேர்வு செய்திருக்கிற அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தலைப்பு ஜகாத் தொடர்பானது. ஒவ்வொரு முஃமினும் மிக அவசியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அம்சங்களிலே கடமைகளிலே ஜகாத் என்பது ஒன்று. ரொம்ப டீப்பா முடிஞ்ச வரைக்கும் உங்களை போர் அடிச்சிடாம எவ்வளவு எளிதாக ரசனையோடு சுவையாக நாம் விளங்க முடியுமோ என்னால முடிஞ்ச வரைக்கும் தேவையான சட்டங்களை மட்டும் நான் எழுதிவிடுத்து தர்றேன். ஜகாத்துங்கிறது எவ்வளவு முக்கியமான அம்சம்னு கேட்டீங்கன்னா, ஈமானுக்கு அடுத்து உடலால் நாம் செய்யும் வணக்கங்களில் தொழுகைக்கு என்ன முதன்மை இருக்கிறதோ, எவ்வளவு முக்கியமோ, பொருளால் நாம் செய்யும் வணக்கங்களில் ஜகாத் என்பது அவ்வளவு முக்கியம். ஜகாத் எப்போது கடமையானது? ஜகாத்துங்கிறது இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்தில் எல்லாம் ஒரு முஃமின் தன்னுடைய தேவைக்கு போக மீதம் இருக்கிற எதையும் தன்னிடம் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் கூட நம்முடைய குடும்ப செலவு, நம்முடைய செலவு போக மீதம் இருப்பதை சமூகத்திற்காக இன்ன பிற முஃமின்களுக்காக செலவழிச்சிடணும், மிச்சமே வைக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால்தான் முஃமின்கள் முஸ்லிம்களுடைய பலம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பின்னால்தான் அல்லாஹ் இந்த 2.5 விழுக்காடுங்கிற நியதியை கொண்டு வந்தான். 2.5% கொடுத்துட்டீங்கன்னா மீதம் இருக்கிற உங்களுடைய பொருள் உங்களுக்கு தூய்மையாகிவிடும். அதை பாதுகாக்கும் பொறுப்பினை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மால் மூலமா, அந்த பொருள் மூலமா என்ன பயன் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த பயன் நிரப்பமாக கிடைக்கும். 2.5 விழுக்காடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால்தான். ஜகாத் எவ்வளவு முக்கியமான கடமண்டா, நம்மை சொர்க்கத்திற்கு நுழைய வைக்கக்கூடிய காரணிகளிலே மிக முக்கியமான காரணி, மிக முக்கியமான காரணி. பஷீர் இப்னுல் ஹஸாசிய்யா அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக வர்றாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது இந்த ஹதீஸ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னாங்க. சொல்லிட்டு 6 நிபந்தனைகளை சொல்றாங்க. அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமா ஷஹாதா சொல்லணும், ஈமான் கொள்ளணும். அடுத்து வ துகீமஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டணும். இரண்டாவது வ தஸூம ரமதான, ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு நோக்க வேண்டும். ரமலான் கடமையாக்குறதுக்கு பின்னால்தான் அவங்க வர்றாங்க. அடுத்து நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். வதஹஜ்ஜல் பைத இன் இஸ்ததஅ, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஜ் கடமை இருந்தால் நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும். அடுத்து நீங்க ஜகாத் கொடுக்கணும், உங்க பொருள்ல ஜகாத் கொடுக்கணும். ஆறாவதா சொன்னாங்க வஅன் துஜாஹித ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் முஜாஹதா செய்யணும், ஜிஹாத் செய்யணும். இந்த 6களும் உங்கள் மீது கடமைன்னாங்க. அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பூரிப்போட முன்முனைப்போட இருந்தவங்க பெருமானார் போட்ட இந்த கண்டிஷனை கேட்ட உடனே பேக் அடிச்சிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. சொன்னாங்க, நாயகமே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அம்மா இத்னான் ஃபலா அஸ்ததிஉ, நீங்க சொல்ற கண்டிஷன்ல 2 கண்டிஷன் என்னால முடியாது. முதலாவது ஜகாத் கொடுக்கணும்ங்கறீங்க, தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்றீங்க. ஏன்ட்ட இருக்கிறதே என்னுடைய உடைமையே வெறும் 10 ஒட்டகம் தான் இருக்கு. 10 ஒட்டகத்தை வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய மஹ்சூல்களை வச்சுதான் நான் என் குடும்பத்தை பராமரிக்கிறேன். அந்த பால் என் குடும்பத்தின் உணவாகுது. அது போடக்கூடிய ஒட்டக குட்டிகள் அதை வித்து ஆபரவை நிறைவேற்றுறேன். 10 ஒட்டகம் தான் என் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. அதை பிடிச்சி 1-2 ஜகாத்தா கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? ரெண்டாவது ஜிஹாத் செய்யணும்னு சொல்றீங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஜிஹாதுல யாரு பின்வாங்குறாங்களோ, புறமுதுகிடுகிறாங்களோ, ஃபகத் பாஅ பிகதபின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய முனிவத்துக்கு சாபத்துக்கு ஆளாயிட்டாருங்கறீங்க. நாம் போருக்கு வந்து களத்துல வீரனா களமிறங்கி எனக்கு ஏற்படக்கூடிய பதட்டம் தடுமாற்றத்தால் நான் பின்வாங்கி பை சான்ஸ் புறமுது விட்டுட்டேன்னு வைங்களேன், மிகப்பெரிய அதாபுக்கு தண்டனைக்கு நான் ஆளாகணும். கொஞ்சம் பயங்கர சுபாவமா இருப்பாங்க போல் இருக்கு. எனவே நாயகமே இந்த ஜிஹாது ஜகாத்துங்கிற இந்த 2 மட்டும் விட்டுருங்களேன், மத்தத நான் ஏத்துக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய உளவியல் அறிஞர். நோக்கறிவதிலே தக்காரும் நிக்காரும் இல்லாதவர்கள். ஆளை பார்த்தாலே அப்படியே டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உடனே டப்புன்னு கையை கொடுத்தாங்க. கையை பிடிச்சி ஒரு குலுக்கு குலுக்கிட்டு, பஷீர் லா சதகத வலா ஜிஹாத ஃபபிமா ததுகுலுல் ஜன்னah, ஜகாத்தும் கொடுக்க முடியாது, ஜிஹாதும் செய்ய முடியாது, வேற எப்படித்தான் சொர்க்கத்துக்கு போறதாம். ஃபபிமா ததுகுலுல் ஜன்னah, ஈமான் கொள்றேங்கிறாரு, தொழுகிறேங்கிறாரு, நோன்பு வைக்கிறேங்கிறாரு, ஹஜ் செய்யறேங்கிறாரு. பெருமானார் அவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க, நீ எப்படித்தான் சொர்க்கம் போறதான்னு கேட்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளிலே நம்மை சொர்க்கத்திற்கு தடங்கள் இல்லாமல் கொண்டு சேர்க்கக்கூடிய காரணிகளிலே மிக முக்கியமான காரணி சதகா. சதகாங்கிறது 4 பொருள்ல குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவது பொருள் ஜகாத், ஃபர்லான சதகா. ஜகாத்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஒரு முஃமினுடைய சொர்க்க வாய்ப்பை எளிதாக்கும். நரகத்திலிருந்து ஒரு முஃமினை எப்படி பாதுகாக்கும் சஹீஹான ஒரு ஹதீஸ் சுனன் திர்மிதியில வருது. இன்னைக்கு ஜும்மாவோட இந்த ஹதீஸ் சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹஜ்ரத் யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியினுடைய சமகாலத்துல வாழ்ந்தவங்க. ஈசா நபியை விட மூத்தவங்க கொஞ்சம், ஆனா சமகாலத்துல வாழ்ந்தவங்க. ஒரே காலத்துல வாழ்ந்த 3 நபி, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவங்க மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஒரே காலத்துல ஒரே பகுதியில வாழ்ந்தவங்க. 3 பேருமே பனு இஸ்ராயலுக்கு நபியா இருந்தவங்க. யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து அவங்களுக்கு 5 கட்டளைகளை கொடுத்தானாம். ஒரு நேரம் 5 ஆணைகள். இந்த 5 ஆணைகளையும் சரிவர நீங்கள் பேணி செய்ய வேண்டும்.
உங்கள் சமுதாயத்துக்கு பனு இஸ்ராயலுக்கு இதை நீங்க எடுத்து சொல்லணும், அவங்கள வழி நடத்தணும். இந்த 5 கலையும் அவங்க எடுத்து நடக்கிறதுக்கு நீங்க வழிகோலணும், இட்டு செல்லணும் அப்படின்னு 5 கட்டளைகளை ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வழங்கலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி வந்துருச்சு, 5 கட்டளைகளை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்றதுல கொஞ்சம் தாமதம் பண்ணிட்டாங்க. பொருத்தமான நேரம் வரட்டும்னு காத்திருக்காங்களோ என்ன காரணமோ தெரியல, எடுத்து சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. உடனே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், மாமா முறை வருது உங்களுக்கு, கூப்பிட்டு என்னப்பா நீ சொல்றியா நானே சொல்லிடட்டுமா? அல்லாஹ் உனக்கு தான் வஹி அறிவிச்சான், உன் பொறுப்பு தான். நீ சொல்றியா நான் சொல்லவா, ஏன் லேட் பண்ற? உடனே ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல அல்லாஹ் எனக்கு தான் இந்த கட்டளை கொடுத்தா, நான் தான் கொடுக்கணும். எனக்கு முந்தி நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ்வுடைய அதாப் எனக்கு வந்துரும், நானே சொல்றேன்னாங்க. சரி, பொது அறிவிப்பு கொடுத்தாங்க. பனு இஸ்ராயல்களை பூரா அந்த பகுதியில் இருந்த மக்களை பூரா பைத்துல் முகத்தஸ்ல கூட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைத்துல் முகத்தஸ் ஜன கூட்டத்தால் மனிதர்களால் நிரம்பி வழிகிறது. ஒவ்வொரு சந்து பொந்துலேயும் ஜன நெரிசல். யஹ்யா இப்னு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த 5 விடயங்களையும் சொல்றாங்க, 5 விஷயத்தையும் சொல்றாங்க. நீளமான ஹதீஸ் நமக்கு நேரம் இல்லை. முதலாவது, அல்லாஹ்வுக்கு யாதொரு இணையும் இல்லாமல் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். 2வது, தொழ வேண்டும். 3வது, நோன்பு நோக்க வேண்டும். 4வது, முறையாக பேணி ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒன்னொன்னுக்கும் விளக்கம் சொல்லி நீளமா சொல்றாங்க. 4வது சொன்னாங்க, மக்களே ஜகாத்தை பேணி நிறைவேற்றுங்கள். ஜகாத்தை பேணி நிறைவேற்றுவது எது மாதிரி தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதர், அவருடைய எதிரிகள் அவரை தாக்கி அவரை கைது செய்து விட்டார்கள். படையெடுப்பு செய்து ஆளை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அவருடைய கைக்கு விலங்கிட்டுட்டாங்க. விலங்கிடப்பட்ட கையை பின்னால பிடலைக்கு பின்னால வச்சு கட்டிட்டாங்க. இப்ப எல்லாம் கைது செஞ்சா கைதிகளை பின்னால முதுகுக்கு பின்னால கட்டுறாங்களா இல்லையா? எதுக்காக கட்டுறாங்க? முதுகுக்கு பின்னால கை கட்டப்பட்டா ஓட முடியாது, பலம் குறைஞ்சு போயிடும். அன்னைக்கு என்ன செய்வாங்கடா, குர்ஆன்ல கூட நரகவாசிகள் அல்லாஹ் வந்து இப்படி பெடலைக்கு பின்னால வச்சு விலங்கு போடுவானா, ஹுதுஹு ஃபகுல்லுஹு சும்மல் ஜஹீம ஸல்லூஹு. புடிச்சு ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் பெடலைக்கு பின்னால விலங்கு போடப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார். அழைத்து செல்லப்பட்டு அவருடைய எதிரிகள் முடிவு செஞ்சுட்டாங்க, இவர் கொல்றதுக்கு தீர்மானிச்சு முன்னிறுத்தி விட்டார்கள். கழுத்துல கத்தி வச்சுட்டாங்க, ஆளை போட போறாங்க. இந்த நேரம் சபையில் இருந்த ஒருத்தர் எழுந்து வந்தார். எழுந்து வந்து இவருக்கு பரிந்துரைக்கிறார், இவருக்கு என்ன ஃபிதியா கொடுக்கணுமோ, என்ன பெனால்டி கொடுக்கணுமோ நான் கொடுக்கிறேன், தயவு செய்து அவரை கொல்லாதீங்க, விட்டுருங்க, வேணுங்கிறத நீங்க வாங்கிக்கங்க. மின் கதீரின் வ கலீல், என்ன வேணும் எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கங்க. இந்த உடனே இவருக்காக இவருடைய பரிந்துரையை ஏற்று அவங்க பெனால்டி வாங்கிட்டு இவரை உயிர் விட்டுட்டாங்க, உயிரோட தப்ப விட்டுட்டாங்க. இது மாதிரி தான் ஜகாத்துங்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல வந்த உதாரணம் புரியுதா? எதிரிகளால் கைது செய்யப்பட்டு மரண மேடை வரை ஏற்றப்பட்டு விட்டார். இந்த மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு நம்முடைய நன்மைகள் போதாம, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மக்ஃபிரத் கிட்டாம நரகவாதியிலே இவர் தீர்ப்பு செய்யப்பட்டு விட்டார். மரண மேடைக்கு ஏற்றப்படுறது மாதிரி நரகத்தின் விளிம்பு வரை இவர் கொண்டு செல்லப்பட்டு விட்டார். யாரோ ஒருவர் பரிந்துரைக்கு எழுந்து வந்த மாதிரி இவர் செய்து வைத்திருக்கிற சதகா ஜகாத்ங்கிற வணக்கம் கிளம்பி வருது. தயவு செய்து இவரை உள்ள தள்ளிராதீங்க, நான் உங்களுக்கு பெனால்டி கொடுக்கிறேன், என்ன விட்டுருங்க. அங்க யாரோ ஒருவர் வந்து அவரை உயிரை காப்பாத்தின மாதிரி இவர் செய்து வைத்திருக்கிற ஜகாத் நரகவாதி என்று இவர் தீர்மானிக்கப்பட்ட பின்னால இவருக்கு நரக விடுதலையை வாங்கி கொடுத்தது. மனிதனை சொர்க்கவாதியாக மாற்றுவதிலும் பலவீனத்தாலோ பாவத்தாலோ நரகம் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் நரகத்தில் இருந்து விடுதலை செய்வதற்கான முதல் காரணியாக அமைவதிலும் ஜகாத் சதகாங்கிற இபாதத் ரொம்ப முக்கியமான இபாதத். அதனாலதான் ஒரு முஃமின் வாழும் காலமெல்லாம் வழங்கும் பக்குவம் உள்ளவனாக, எடுத்து கொடுக்கும் பக்குவம் உள்ளவனாக இருக்கணும்.
ஜகாத் எதுக்காக கடமையாக்கப்படுது? ஜகாத்தினுடைய நோக்கம் என்ன? ரெண்டு நோக்கம், முக்கியமான நோக்கம். குத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹீருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. ரெண்டு நோக்கத்தை அல்லாஹ் சொல்றான். முதல் இந்த ஜகாத் சதகாங்கிறது கொடுக்கிற ஆளை சுத்தப்படுத்துது, மனசை சுத்தப்படுத்துது. மனசை எப்படி எல்லாம் சுத்தப்படுத்துது? காசின் மீதுள்ள மோகத்தை, காசின் மீதுள்ள ஆசைய, ஏங்காசு ஏங்காசு ஏங்காசு, ஏன் தேட்டு, நான் சம்பாதிச்சது எனக்கு எனக்கு எனக்கு, இந்த சிந்தனையை, இந்த கரைய நம்முடைய மனசுல இருந்து அப்புறப்படுத்துது, மனசை சுத்தப்படுத்துது. இரண்டாவது, கொடுக்கக்கூடியவருடைய பொருளை சுத்தப்படுத்துது. சொல்லியிருக்கிறாங்க, ஜகாத் அல்லாஹ் கடமையாக்குனது கழிந்தது போக மீதம் இருக்கிற சொத்தை தூய்மையாக்கத்தான், தய்யிபாக மாற்றுவதற்காகத்தான். இதுல ஒரு முக்கியமான செய்தி புரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா? முக்கியமான செய்தி. உலகத்துல நல்ல மனம் கொண்ட எல்லாருமே, எல்லா மதமாகட்டும், சித்தாந்தமாகட்டும், கொள்கை கோட்பாடாகட்டும், யாராகட்டும், யாருதான் தான தர்மம் பண்ணாதீங்க, லோவியாக இருங்க, கையை இறுக புடிச்சுக்கங்க யார் சொல்றா? எல்லாருமே சொல்றாங்க. எல்லா மதமும் சொல்லுது. எந்த மதம் தான் தர்மம் பண்ண வேணாங்குது? இஸ்லாமும் நம்மை தர்மம் பண்ண சொல்லுது. முக்கியமான சில வேறுபாடுகள்ல எதுக்காக தர்மம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு வர்ற பதில்ல தான் எல்லாரை விடவும் இஸ்லாம் தனித்து நிற்குது. ஏன் தர்மம் பண்ணணும்? ஏன் தர்மம் பண்ணணும்? ஐயோ பாவம், அவன் இல்லாதவன் கஷ்டப்பட்டுருவான், சோத்துக்கு இல்ல, சாத்துக்கு இல்ல, ட்ரெஸ் இல்ல, ஐயோ பாவம், ஐயோ பாவம். இஸ்லாம் சொல்லுது, அவன் மேல கரிசனப்பட்டு, அவன் மேல பச்சாதாபப்பட்டு நீ கொடுக்க வேணாம். நீ கொடுக்கிறது அவனுக்காக இல்ல, உனக்காக. ஏன் மனசை சுத்தப்படுத்த, ஏன் பொருளை சுத்தப்படுத்த, எனக்காக நான் தானம் கொடுக்கிறேன். யார் மீதோ நான் இறக்கப்படல, எனக்கு அல்லாஹ் சுமத்தின கடமை அது, நான் செய்யறது எனக்கு இல்லையா, அடுத்தவன் மேல. அதனாலதான் உலகத்திலேயே பாருங்க, உலகத்திலேயே பாருங்க, மனிதர்களுக்காக மட்டும்தான் தர்மம் கடமையாக்கப்பட்டிருக்கு இஸ்லாத்துல. இஸ்லாத்துல மற்ற மதங்கள்ல எல்லாம் பாருங்களேன், கோவில் குளங்களில் எல்லாம் கோவில் உண்டியல்கள் அப்படியே நிரம்பி வழியும். என்ன வேண்டாலும் பண்ணு, ஒன்னு போடுற. தசம பாகத்தை கொடுத்துட்டியா, வேலை முடிஞ்சது. தசம பாகம் யாருக்கு? நம்ம யாரையோ குறித்து பேசுறதுல அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் எல்லா மதங்களையும் எடுத்து பாருங்கள், தர்மங்கள் எங்கே கொட்டப்படுகிறது. இஸ்லாத்திலே பள்ளிவாசலுக்கு நீங்க ஜகாத் கொடுத்தீங்கன்னா உங்க ஜகாத் செல்லாத. பள்ளிவாசலுக்கு ஜகாத் கொடுக்க முடியுமா? ஜகாத் மால்ல பள்ளிவாசல் கட்ட முடியுமா? பள்ளிவாசல் பராமரிக்க முடியுமா? இஸ்லாத்தின் உயிர் நாடியாக பள்ளிக்கு நிகராக திகழக்கூடிய மதரசா, இல்முத்தீனை, குர்ஆனை, சுன்னாவை உயிர்ப்போடு பாதுகாக்கக்கூடிய மதாரிஸ்கள் இல்லையா? மதரசாக்களை கட்ட முடியுமா? பள்ளிவாசல் ஜகாத் காசுல. ஜகாத்ங்கிறது முழுக்க முழுக்க ஏழைகளுடைய வயித்தை மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிற இபாதத் இல்லையா? ஏழைகளுக்காக. ஜகாத்ங்கிறது மிக முக்கியமான இபாதத். ஜகாத் தொடர்பான 4 விடயங்களை நான் சொல்லுகிறேன். நான் ரொம்ப டீப்பா போகல, எல்லாருக்கும் புரியறது மாதிரி, எல்லாருக்கும் தேவையான எளிதான விடயங்கள். முடிச்சதுக்கு அப்புறம் தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். யார் மேல ஜகாத் கடமை? யார் மேல? இஸ்லாம் சொல்லுது, பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனமுள்ள, அல்லாஹ் விதித்த வரம்பை அடைந்த, பொருளாதாரத்திலே எல்லார் மேலே ஜகாத் கடமை இல்லை. அல்லாஹ் ஒரு வரம்பு வச்சிருக்கான். என்ன வரம்புன்னு அப்புறம் சொல்றேன். அல்லாஹ் விதித்த வரம்பை, நிசாபை அடைந்த ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் ஜகாத் கடமை. ஆணின் மீதும் கடமை, பெண்ணின் மீதும் கடமை. பருவ வயதை அடையாத குழந்தைகளின் மீது ஜகாத் கடமையாகிறது இல்ல. புத்தி சுவாதீனம் உள்ள, புத்தி தெளிவில்லாத, சிந்தனை குவிப்பிழந்த, என்ன சொல்லுவோம் தமிழ்ல, இந்த வார்த்தை என்ன சொல்லல, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களின் மீது எந்த இபாதத்தும் கடமையாகிறது இல்ல, ஜகாத்தும் கடமையாகிறது இல்ல. அதுக்கு அடுத்து 3வதா
நிசாபுக்கு மார்க்கம் விதித்திருக்கிற வரம்புக்கு அதிபதியாக உள்ள ஒவ்வொரு ஆண் பெண் இரு பாலாரின் மீதுமே ஜகாத் கடமை, ஆனாலும் பெண்ணானாலும். சரி, ஒருத்தர்கிட்ட நிசாபு இல்லைன்னு வைங்களேன். நிசாபுனா என்னன்னு நான் சொல்லிடுறேன். 4 பொருள்கள் 6 பொருள் 2 பொருளை விட்டுருவோம், அது நம்மோட தொடர்பு இல்லை. வேளாண்மை, கால்நடை, இந்த சவா இவங்களுக்கும் வேளாண்மைக்கும் உள்ளது. இப்ப நம்ம யாரும் காட்டு வேளாண்மை பண்ணலையே, அதனால அதை நம்ம கூடுதலா பேசி 4 பொருள் தங்கம், வெள்ளி, காசு, பணம், வியாபாரிகளாக இருந்தா சரக்கு, நம்மோட தொடர்புள்ள எல்லாமே இந்த 4க்குள்ள முடிஞ்சிடும். தங்கமாக இருந்தால், தங்கமாக மட்டும் இருந்தால் சுமார் 11 சவரன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 87.5 கிராம். சில உலமாக்களுடைய கருத்துப்படி 85 கிராம். 87.5 85 ஆளாளுக்கு உன வாய்க்கு வந்தது சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. பண்டைய கால ஹதீஸ்ல என்ன வருதுன்னா 20 மிஸ்கால் வருது. 20 மிஸ்கால் இருந்தா ஜகாத் கடமை, 20 தீனார் இருந்தா ஜகாத் கடமை. தீனார் மிஸ்கால் பண்டைய அளவு, பண்டைய அளவு. அதை இன்னைக்கு அளவுல கணக்கீடு செய்யும் போது, அன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவு கிடையாது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு அளவு இருக்கும். அதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு அளவுகள் எல்லாம் சர்வதேச அளவுல சமப்படுத்தப்பட்டுருச்சு. 1 கிலோகிராம்னா துன்யாவில் நீங்க எங்க போனாலும் 1000 கிராம் தான் இல்லையா? 1 லிட்டர்னா உலகத்துல எங்க போனாலும் 1000 மில்லி லிட்டர் தான். அன்னைக்கு அப்படி இல்லை, ஏரியாவுக்கு ஒரு அளவு இருக்கும், ஏரியாவுக்கு ஒரு அளவு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த ஹிஜாஸ் பகுதியில் ஒரு மிஸ்கால்ங்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 கிராம் புள்ளி 375 மில்லி கிராம். 4 கிராம். இன்னும் சில அறிஞர்களுடைய கணக்குப்படி மிக தெளிவாக பகுப்பாய்வு செய்கிறார்கள். 4 கிராம் 250 மில்லி கிராம். 4 250 4 375. இந்த கணக்கிடும் முறையில் ஏற்படக்கூடிய வேறுபாடு தான் 85 கிராம் இருந்தா ஜகாத் கடமையா, 87.5 கிராம் இருந்தா ஜகாத் கடமையா? சரியா? 4 25 20 பெருக்குங்க, 85 கிராம் வரும். 4 கிராம் புள்ளி 375 கிராம் 20 பெருக்குங்க, 80 கிராம், 87.5 கிராம் வரும். தோராயமா அதுக்கு தான் நான் சொன்னேன் 88 கிராம், 11 சவரன் வச்சுங்களேன். 11 சவரன் தங்கம் இருந்தால் ஒரு பெண்ணிடம் 11 சவரன் தங்கம் இருந்தா அவங்க மேல ஜகாத் கடமையாயிரும். 11க்கு கீழே இருந்தா கடமையாகாது. 10 சவரன் வச்சிருக்காங்க, 80 கிராம் இருக்கு, 82 கிராம், 83 கிராம், 84 கிராம் கடமையாகாது. 11 சவரன் வரும்போது அவங்க மேல கடமையாகாது. 11க்கு மேல போனா சின்ன விளக்கம் இருக்கு, எக்ஸ்ட்ரா வர்ற ஒவ்வொரு ஹுமுசுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்க விளங்குறதும் கொஞ்சம் சிரமம். 11 சவரனுக்கு மேல உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். 11 சவரனுக்கு மேல இருந்தா 11 நீங்களாக மிச்சம் இருக்கிறதுக்கு ஜகாத் இல்ல. ஒருத்தர் 120 கிராம் இருக்குன்னு வைங்க, 15 சவரன் 120 கிராம் இருக்கு. இவங்க எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? 88 போக மிச்சம் இருக்கிற 32 இல்ல, எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? 150க்கும் கொடுக்கணும். வரம்பை கடந்து விட்டால் மொத்தத்துக்கும் ஜகாத். வரம்பை கடந்து விட்டால் இது தங்கத்துக்கு மட்டும். இதுல சில நடைமுறை சிக்கல் இருக்குன்னா பின்னால் அதை நான் எடுத்து சொல்றேன். வெள்ளியாக மட்டும் இருந்தால் 612.5 கிராம் வெள்ளி, 612, சரியா? 610 ரவுண்டா வச்சுங்களேன். 610 கிராம் வெள்ளி இருந்தா அவங்க மேல 20 திர்ஹம் சொல்லுவாங்க. அன்னைக்கு கணக்குப்படி இன்னைக்கு 20 திர்ஹம், 20 இல்ல 200 மிகத்தா திர்ஹம், 200 திர்ஹம் இருந்தா அவங்க மேல 200 திர்ஹம்ங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா 612.5 கிராம் வெள்ளி இருந்தா வெள்ளியில ஜகாத் கடமை. வெள்ளி பெரும்பாலும் நம்ம வீட்டுல பொருட்களா இருக்கு. பெண்கள் பாத்தீங்கன்னா காலுக்கு கொலுசு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் தடிமனான கொலுசா இருந்தா 100 கிராம் வருது கொலுசு மட்டுமே. சில வீடுகள்ல பார்த்த உங்களுக்கு தெரியுமா, தங்கம் வெள்ளி பாத்திரம் நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. தங்கம் பெண்களுக்கு ஹலால் தானே, ஆபரணமாக அணிவது தான் உங்களுக்கு ஹலால். தங்கத்தை பாத்திரமாக பயன்படுத்துறது அவங்களுக்கும் ஹராம், பாத்திரமா பயன்படுத்தக்கூடாது. சில வீடுகளில் வெள்ளி பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. வெள்ளி பாத்திரங்கள் இந்த ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு அலங்காரத்துக்காக
பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துறது உணவு தட்டாகவோ தண்ணீர் டம்ளராகவோ சில விசேஷங்களுக்கு அந்த அது பாத்திரங்களாக நீங்கள் பயன்படுத்துவது ஆனியத்து தஹபி வல் ஃபில்லா ஃபஹராமுன் அலல் முஃமினீன வல் முஸ்லிமீன். தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. சேவிங்காக ஒருத்தர் வச்சிருந்தார் வெள்ளி பாத்திரம் இருந்துச்சு, வீட்டுல யாரோ கொடுத்திருந்தாங்க, என்ன செய்ய முடியும்? வீட்டுல பாத்திரங்களாக இருக்கக்கூடிய எல்லா தங்கம் வெள்ளியும் பாத்திரங்கிற கணக்குல வராது, வெள்ளி தனி கணக்குல. என்னவாக இருந்தாலும் வெள்ளி தனியா கணக்கு எடுக்கப்படும். தங்கம் என்னவாக இருந்தாலும், ஆபரணமாக இருந்தாலும், கட்டியாக இருந்தாலும், வேறு வேறு பொருளாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் தங்கத்தை என்ன செய்யணும்? கணக்கு எடுக்கணும். தங்கமாக இருந்தால் 88 சுமார், வெள்ளியாக இருந்தால் 610 அல்லது 612.5 கிராம் வெள்ளி இருந்தா வெள்ளியில அவருக்கு ஜகாத் கடமையாயிரும். காசு பணமாக இருந்தா என்ன செய்யணும்? இது மூணாவதுக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த 1, 2க்கு ஒரு சின்ன செய்தி. ஒரு தட்ட தங்கம் இருக்கு, தங்கமும் வரம்புக்கு வரல, 10 சவரன் தான் இருக்கு, 80 தங்கம் வச்சிருக்காரு. வெள்ளி இருக்கு, வெள்ளியும் வரம்புக்கு வரல, 150 கிராம் வச்சிருக்காங்க, 200 கிராம் 2 கொலுசு வச்சிருக்காங்க. வெள்ளியும் தனியா வரம்புக்கு வரல, தங்கமும் ரெண்டுமே பாதி பாதியில நிக்குது. இப்ப என்ன செய்யறா? ரெண்டையும் சேர்த்து ஒரு அளவுக்கு கொண்டு வரணும். ஒரு அளவுக்கு தங்கம் வெள்ளி இந்த ரெண்டிலும் பாதி பாதியா நின்றா ரெண்டும் சேர்ந்து தங்கத்தின் அளவு வரணும். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது புரியுதா? இது சில நடைமுறைக்கு மாற்றமான செய்தியை சொல்றேன். தங்கம் வெள்ளி ஒருத்தர் 11 சவரனுக்கு 10 சவரன் நகை வச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேங்க. ஒரு நாடு திடீர்னு பார்த்தா அண்டை நாட்டில இருந்து ஓலை வந்துருச்சு. இந்த நாட்டின் மீது அண்டை நாட்டு அரசர் கப்புன்னு போர் தொடுத்துட்டார், கபாரன் போர் தொடுத்துட்டார். நாளைக்கு படம் வந்து நிக்க போகுதுன்னு ஓலை இன்னைக்கு நைட்டு வருது, அண்டயத்துல வருது. அரசர் பதறி போயிட்டார். உடனே மந்திரி பிரதானிகளை கூப்பிட்டார். அரசவை கூடுது, நடுநிசையில கூடுது. ஏன்னா அன்னைக்கு மன்னராட்சி, நாடு பறி போச்சுன்னா யாருக்கு பொழப்பு போச்சு? யாருக்கு இழப்பு? மத்த எல்லாம் இவன் தலைமையில இருக்கிறதுக்கு அவன் தலைமையில இருக்கிறது பெட்டர்னு போயிருவான். 56 இன்ச்சியா இருந்தாங்கன்னா 58 இன்ச்சியா இருந்தா எனக்கு என்ன, எவனாவது ஒருத்தன் உருப்படியா ஆண்டாச்சாரு போயிருவான் இல்லையா? அந்த சொல்ற புரியுதா? புரியல? சரி, ஃப்ரீயா விட்டுருங்க. இது கலக்குது இந்த அரசருக்கு. உடனே அரசரை கூட்டிட்டாரு. கூட்டுனா மந்திரி பிரதானிகளுக்கெல்லாம் இந்த ஒரு அரசனுடைய கலக்கமோ வருத்தமோ புரியல. எல்லாம் அரக்கண்ணு முக்கா கண்ணு உட்காந்து தூங்கி இருந்த ஆளுகளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அரசர் பேச்சு எடுக்கிறார், பதட்டத்தோடு தடுமாற்றத்தோடு என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். இந்த ஆளுகளை அசைக்க முடியல. கடுப்புனா கடுப்பு, சரியான கடுப்பு இருக்கு. ஏதோ ஒரு செய்தியை முணுமுணுத்த குரல்ல சொல்லிட்டு அதிகாலை நாளை அரசவை மீண்டும் கூடும் அரசவை ஒட்டி வச்சுட்டார். என்னமோ ஒண்ணு சொன்னாரு, என்னமோ ஒண்ணு, எல்லாமே தூக்கத்தில் இருக்க, யாரும் முழுசா கவனிக்கல. என்னமோ ஒண்ணு சொன்னாரு, சொல்லிட்டு நாளை அதிகாலை அரசவை கூடும், எல்லாம் தயாரா வந்துருங்க அப்படின்ற உடனே எல்லாம் கலைஞ்சிருச்சு. கலைஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆமா என்னமோ சொல்லி முடிச்சாரே, என்னப்பா சொன்னாரு? மன்னர் ஆட்சியில மன்னர் எடுக்கிறதான முடிவு. ஒருத்தர் எல்லாமே அறவரை என்னமோ பழங்கன்றாரு. இன்னொருத்தர் சொன்னாரு நாளைக்கு சபைக்கு வரும்போது ஆளுக்கு ஒரு பழம் கொண்டு வாங்கன்றாரு. நாளைக்கு சபைக்கு வரும்போது இவர் ஆமா எனக்கும் பழம் தான் காதல் என்னென்னமோ சொன்ன. கடைசியில பார்த்தா எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாளைக்கு அவைக்கு வரும்போது, சபை கூடும்போது ஆளுக்கு ஒரு பழம் கொண்டு வரணும் அப்படின்னு அரசர் சொன்னாருன்னு விளங்கினாங்க. அரசர் சொன்னாங்க. நாளைக்கு அரசவை கூடுது, மன்னர் கேட்ல நிக்கிறாரு. உள்ளுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வரிசையில் இல்லை. நைட்டு நான் என்ன சொன்னேன்னு கவனிச்சிங்களா? அரசே கவனிச்சோம். சரி, வரிசையா வாங்க. நைட்டு நான் என்ன சொன்னேன்? அதாவது நீங்க பழம்னு சொன்னீங்க. அப்புறம் யாருமே தெளிவா பதில் சொல்ல. அப்பதான் அவன் சொன்னாரா, நைட்டு நான் முடிக்கும் போது சொன்னேன் நாளைக்கு அவைக்கு வரும்போது கையில ஆளுக்கு ஒரு பழத்தை எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வர்ற பழத்தை தான் முழுங்கிட்டு தான் உள்ள வரணும்னு சொன்னேன். எடுத்துட்டு வர்ற பழத்தை முழுங்கிட்டு வரணும்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? அப்பதான் சுதாரிக்குது எல்லாம். வரிசையில கொண்டு வா, ஆளுக்கு அவ கொண்டு வந்த பழத்தை முழுங்கு. ஒரு ஆள் பார்த்தா நல்ல நேரம் பேரிச்சம்பழம் கொண்டு வந்திருக்காரு. ஆளுக்கு ஒரு பழத்தை கொண்டு பேரிச்சம்பழம், முதல் ஆள் பேரிச்சம்பழம் இருக்கிறாரு. கபக்குன்னு போட்டா முழுங்கிட்டாரு. முடிச்சுட்டு ரெண்டாவது ஆள் எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்திருக்காரு.
வந்து நான் என்ன சொன்னேன் கவனிச்சியா இல்லையா, உன்னை முழுங்காம உள்ள விட மாட்டேன். கஷ்டப்பட்டு முழுங்கிட்டாரு. கஷ்டப்பட்டு மூணாவது ஆள் அண்ணாச்சி பழத்தை கொண்டு வந்து, மூணாவது ஆளு அண்ணாச்சி பழம். அவன் மேலதான் எனக்கு ரொம்ப கடுப்பு. முன்னால உட்காந்து தூங்கினார் போல இருக்கு. நான் என்ன சொன்னேன் கவனிச்சியா, அரசே நீங்க சொன்னது எனக்கு சரியா, முழுங்காம விட மாட்டேன், முழுங்கிட்டு தான் உள்ள வர்றேன். வாய் போய் முயற்சி பண்ணல, ட்ரை பண்ண அமுக்கிறாரு. அண்ணாச்சி பழத்தை எப்படி முழுங்க முடியும்? அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா முழுங்க சிரிப்பு வந்துருச்சு. கப்புன்னு சிரிச்சுட்டேன். சிரிச்ச உடனே அரசர் கடுப்பாயிட்டாரு. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, இப்போ உனக்கு சிரிப்பு என்ன கேட்குது சிரிப்பு? அது இல்ல அரசே, எனக்கு பின்னால ஒருத்தர் நிக்கிறான் பாத்தீங்களா, உங்களை கவரணுங்கிறதுக்காக பெரிய பழத்தை தூக்கிட்டு பலா பழத்தை அவனை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு சிரிப்பு. அரசர் ஏதோ பழம் கேட்டாரு, ஆனா முறக்கமான கொண்டு வந்தா. இதை எதுக்கு சொல்றதுன்னா, அரவணை தூக்கத்தில் இருக்கும்போது என்ன சொல்றோம்னு விளங்காது. நான் ஒண்ணு சொன்ன நீங்க ஒண்ணு விளக்கிட்டீங்கன்னா சிக்கலா போயிடும். அதுவும் மசாயில் சம்பந்தப்பட்டதை விளக்கி வைக்கிறதுல கொஞ்சம் சிரமம். அதனால கொஞ்சம் கவனமா கவனிச்சீங்கன்னா தான் நீங்க எப்படி உள்வாங்குறீங்க அப்படிங்கிற உங்க பாவனை எனக்கு புரிஞ்சாதான் தடங்கள் இல்லாம எளிதா வெளியில வரும். எல்லாரும் ஒரே மாதிரியே உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒருவேளை நான் ராங்கா போகணும்னு யோசிக்கிறது மாதிரி ஆயிடும். சொன்ன தங்கம் வெள்ளியில ஜகாத் ரெண்டுமே எல்லையை தொடாமல் பாதி பாதியில குறைவா நின்றா ரெண்டுக்கும் கிரயத்தை போடணும். 11 சவரன் 88 கிராம் தங்கம் இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டுன்னு பாருங்க. இன்னைக்கு தோராயிரம் புரியறதுக்கு சொல்றேன். 5000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் இல்ல, புரியறதுக்கு சொல்றேன். 5000 ரூபாய் ஒரு கிராம் வச்சுக்கோங்களேன். ஒரு கிராம் 5000 ரூபாய் 88 கிராமுக்கு நீங்க விலையை போட்டு பாருங்க. 88 கிராமுக்கு விலையை போட்டு பாத்தீங்கன்னா சுமார் 40,000 4 லட்சம் சம்திங் வரும் இல்லையா? 4 லட்சத்தி சில்லற ரூபாய் வரும். இப்ப நமக்கு தங்கம் கம்மியா இருக்கு, வெள்ளியும் கம்மியா இருக்கு. இருக்கிற தங்கத்துக்கு கிரயத்தை போடுங்க. இருக்கிற வெள்ளிக்கு 200 கிராம் வெள்ளி இருக்கு, 300 கிராம் வெள்ளி இருக்கு. இன்னைக்கு ரேட்ல இந்த வெள்ளி என்ன கிராம்னு பாருங்க. வெள்ளி தங்கத்துக்கு ரெண்டுக்கு விலையை போட்டு கூட்டுங்க. தங்கத்தின் விலை அளவுக்கு வந்துருச்சுன்னா ஜகாத் கடமையாயிருச்சு. ஜகாத் இந்த தங்கம் வெள்ளியை மட்டும் கூட்டும் போது எந்த கிரயத்துல பார்க்க கூடாது, வெள்ளியின் கிரயத்துல பார்க்க கூடாது. எந்த கிரயத்துல? நான் சொல்றது புரியுதா? தங்கமும் கம்ப்ளீட் ஆகல பாதியா இருக்கு, வெள்ளியும் கம்ப்ளீட் ஆகல பாதியா இருக்கு. ரெண்டையும் கிரயம் எடுத்து கூட்டும் போது வெள்ளியின் கிரயம் இருந்தா ஜகாத் கடமைன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படி அல்ல. அப்படி இந்த தங்கம் வெள்ளிய உலோகத்தை கூட்டும் போது மட்டும் எந்த உலோகத்தை கணக்கு வைக்கணும்? புரியுற மாதிரி சொல்றேங்க. ஏன் அப்படி செய்யக்கூடாதுண்டா, இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து சுமார் 80 ரூபா. 80 ரூபா சில சச்சம் வருது. 80 ரூபா வச்சுக்கோங்க. 612 கிராம் 612 கிராம் வெள்ளிக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா சுமார் 49,000 ரூபாய் வரும். 49,000 ரூபாய் கிரயம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர் மேல ஜகாத் கடமையாயிருமா? இப்ப 600 சில்லற கிராம் இல்லாம ஒருத்தட்ட 300 கிராம் வெள்ளி மட்டும் இருக்குன்னு வைங்க. 300 கிராம் வெள்ளி மட்டும் இது இப்படியே இருக்கட்டும். ஒருத்தர் தங்கம் வச்சிருக்கிறாரு, 80 கிராம் வச்சிருக்கிறாரு, 88 கிராம் இல்ல, 80 கிராம் தான் தங்கம் இருக்கு, தங்கம் மட்டும் வச்சிருக்காரு. இவர் மேல ஜகாத் கடமையாகுமா? ஜகாத் கடமையாகாது இல்லையா? 80 கிராம் தங்கம் வச்சிருக்கிறாரு, ஜகாத் கடமையாகாது. இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, 10 கிராம் தங்கம் வச்சிருக்காரு. எத்தனை கிராம்? வெறும் 10 கிராம் தான் தங்கம் வச்சிருக்காரு. 300 கிராம் வெள்ளி வச்சிருக்காரு. 10 கிராம் தங்கம், 300 கிராம் வெள்ளி வேணா வச்சுங்க. ஒரு 10 கிராம்ல ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. 10 கிராம் தங்கம் வச்சிருக்காரு, 10 கிராம்ல ஒரு மோதிரம் போட்டிருக்காரு. சரியா? இந்த ரெண்டையும் கிரயம் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுலயுமே உச்ச வரம்பு இல்ல, ரெண்டுமே இடையில நிக்குதுல. ரெண்டையுமே காசாக்கி கூட்டணும்ல இல்லையா? 10 கிராம் தங்கத்துக்கு கிரயம் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 50,000 ரூபாய். இந்த 10 கிராம் வெள்ளிக்கு கிரயம் போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 800 ரூபாய் வரும். கிராம் 80 ரூபாய். 50 பிளஸ் 800 50,800 ரூபாய் வந்துச்சா? வெள்ளி கணக்குல
612 கிராம் வெள்ளியே இன்னைக்கு எவ்வளவு 49,000 ரூபாய் தான் வருது. 10 கிராம் தங்கம் கூடுதலா 10 கிராம் ஒரு மோதிரம் வச்சிருந்ததுனாலே ஒரு மேல என்ன இருந்துச்சு, கடமையாச்சா? 10 கிராம் தங்கம் 10 கிராம் வெள்ளியும் சேர்ந்தது 50,800 ரூபாய் வந்துருச்சு. 49,000 ரூபாய் மேல ஜகாத் கடமை. அதே இந்த வெள்ளி இல்லாம தங்கமா மட்டும் வச்சிருந்தாருன்னா 80 கிராம் தங்கம் வச்சிருந்தாலும் இவர் மேல ஜகாத் கடமை இல்லை. இந்த முரண்பாடு வருதா? அதனாலதான் உலோகங்களை மட்டும் கூட்டும் போது தங்கத்தை வெள்ளியை கூட்டினால் ரெண்டுக்கும் சேர்த்து எந்த கரையும் பார்க்கணும்? தங்கத்தின் கரையம் தான் பார்க்கணும். வியாபார சரக்குகளை கணக்கெடுக்கும் போது வியாபார சரக்குக்கு வெள்ளியின் கணக்குல பார்க்கணும். கேஷா இருந்தா சரக்கா இருந்தா வெள்ளியின் வரம்புக்கு வந்துருச்சுன்னா கடன் நீங்களா சுமார் 50,000 ரூபாய் கையிருப்பு வந்துருச்சுன்னா அவர் மேல ஜகாத் கடமை. தங்கமாக மட்டும் இருந்தால், வெள்ளியாக மட்டும் இருந்தால், அல்லது தங்கம் வெள்ளி இந்த ரெண்டும் பாதியில் இடை நின்றால் ரெண்டையும் கரையம் போட்டு ரெண்டுக்கும் சேர்த்து எந்த கரையம் பார்க்கணும்? தங்கத்தின் கரையம் பார்க்கணும். அடுத்து பாருங்க, கையில கேஷா இருக்கு, கேஷ் வச்சிருக்காரு ஒருத்தர். இந்த கேஷ்ல மற்றும் வியாபார சரக்குகள்ல கணக்கு எடுக்கிறது கஷ்டம் இல்ல, கொஞ்சம் நுணுக்கம் தேவை, கொஞ்சம் நுணுக்கம் தேவை. இந்த ரெண்டுக்கு ஒரே மாதிரி பாருங்களேன். வெள்ளியின் இன்னைக்கு கரையம் என்னன்னு பாத்துக்குங்க. சுமார் நான் புரிதலுக்காக தான் சொல்றேன், கொஞ்சம் அதுல கூடுதல் குறைவு வரும். 49,000 ரூபாய் ரவுண்ட் ஃபிகரா புரியுறதுக்காக 50,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஒரு வியாபாரியிடம் 50,000 ரூபாய் சரக்கு இருந்துச்சு, ஒரு மனிதரிடம் 50,000 ரூபாய் பணம் இருந்துச்சு. கடன் நீங்களாக கடன் போக இருந்துச்சு. இவர மேல என்ன செஞ்சிடும்? ஜகாத் கடமை ஆயிரும். இந்த கடன் நீங்களாகிறது புரியுதா? நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன். நான் ஒரு கடையில பாத்தீங்கன்னா சுமார் 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு. எவ்வளவு சரக்கு இருக்கு? 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு. இந்த ஜகாத்தை நீங்க டீப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா வியாபாரத்திலே ஒரு முஃமின் எவ்வளவு துல்லியமானவனாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் எவ்வளவு அழகுற வடிவமைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கு புரியும். ஒரு தெளிவே இல்லாமல் அப்படியே கொட்டி போட்டு சரக்க வாங்குறது, சரக்க வாங்கி இங்கிட்டு லைன்ல கொட்டுறது, லைன்ல பாதி நிக்கும், சரக்குல பாதி நிக்கும். நாம கொடுக்க வேண்டியவனுக்கு பாதி கொடுக்க வேண்டியது இருக்கு, நமக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு வரமுறையும் இல்லாம மனம் போன போக்குல செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வியாபாரம் முட்டி நிற்கும். ஒரு முஃமினுடைய வியாபாரம் அப்படி இருக்காது, இருக்க கூடாதுங்கிறதுக்கு தான் ஜகாத். நீங்க வியாபாரியா இருந்தா வெறும் 5,000 ரூபாய் சரக்குள்ள கடையா இருந்தாலும், 5 கோடி ரூபாய் ஸ்டாக் மால் உள்ள கடையா இருந்தாலும், உங்க கடையில எவ்வளவு இருக்குங்கிறது ஸ்டாக் ரேட் உங்கள்கிட்ட துல்லியமா இருக்கணும். துல்லியமா இருக்கணும், அப்பதான் ஜகாத் கணக்கு பண்ண முடியும். 40 லட்சம் ரூபாய்க்கு என் கடையில பொருள் இருக்கு, நான் ஜகாத் கணக்கு பண்றேன். கணக்கு பண்ணும்போது எப்படி கணக்கு பண்ணணும்னா முழுமைக்கு ஜகாத் போட்டுறக்கூடாது. கடன் நீங்களாகனா என் கடையில 10 பேர் வந்து சரக்கு போட்டுருப்பான்ல, வித்து பணம் கொடுப்பேன்ல. நம்ம பக்கத்திலே ஒரு பெரிய கடை இருக்கு, பேர் சொன்னா உங்களுக்கு புரியும். அந்த கடைக்கெல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அவனுக்கு ஜகாத்தே கடமையாகுது. அவனுக்கு ஜகாத் கடமையாகுது. 15 பைசா 5 பைசா கிடையாது, பூராம வாங்கி போட்டு வித்து கொடுக்கறது இல்ல, பில்லும் கொடுக்கறது இல்ல. கடை பாத்தீங்கன்னா 8 மாடி, விதவிதமா அங்கிட்டு சேர்ந்து இங்கிட்ட ஆட்டம் போறது இப்படி போயிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு ஜகாத் கடமையாகுது. அந்த கடையை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா ஜகாத் கடமையாகுது. ஏன் 15 பைசா கிடையாது அவர் பணம். என் சரக்கு 40 லட்சம் ரூபா இருக்கு, யாரெல்லாம் சரக்கு போட்டிருக்காங்களோ வித்து நான் கொடுக்கணும் இல்லையா, இது பூரா கடன் நீக்கிடுங்க. அப்படி நீக்கிட்டு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு, 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு. இந்த மாதிரி சரக்கு போட்டதே 38 லட்சம் ரூபாய் இருக்குண்டா, என் சரக்கு அதுல என் மால் எவ்வளவு இருக்கு? 2 லட்சம் ரூபாய் தான். இப்ப இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு ஜகாத் கடமை. என்னங்க சரத்து இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்காரா, அவருக்கு போய் 2 லட்சம் ரூபாய் ஜகாத். அதிலே அவர் மால் எவ்வளவு? இப்ப நம்ம 10 பேர் சேர்ந்து ஒரு கடை வச்சிருக்கோம், ஷேர் போட்டிருக்கோம், 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு. யாருக்கு எவ்வளவு ஷேர் இருக்கு? சமமா இருக்கலாம், ஆளுக்கு 10% இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு 20% இருக்கலாம், ஒருத்தருக்கு 3% இருக்கலாம். விகிதாச்சார ஏற்ற இறக்கம் இருக்கலாம். இதுக்கு எப்படி கடமையாகும்? யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கோ அத்தனை பர்சன்ட் ஜகாத் கடமை. நான் தான் இன்சார்ஜா கல்லாட உட்கார்ந்து இருக்கிறேன், ஆனா என்னுடைய பர்சன்டேஜ் வெறும் 4% தான் அதுல இருக்கு. 40 லட்சம் ரூபாய் சரக்கு இருக்கு, வெறும் 4% தான். என்னது?
ஒருத்தருக்கு 15 இருக்கு, ஒருத்தருக்கு 25 இருக்கு, ஒருத்தருக்கு 8 இருக்கு, ஒருத்தருக்கு 7 இருக்கு. யாருக்கு எத்தனை பங்களிப்பு இருக்கோ அத்தனை பங்களிப்புக்கு அவருக்கு ஜகாத் கடமை. கடையில் உள்ள அத்தனை மாலும் கவர் ஆயிரும். எல்லாமே என் தலையில விடியாது, எனக்குள்ளது மட்டும்தான் எனக்கு கடமையாகும். சரியா? அதே மாதிரி காசு வச்சிருக்கிறேன், என்கிட்ட 1 கோடி ரூபாய் கையில் இருக்கு. இப்ப இந்த 1 கோடிக்கு எப்படி கணக்கெடுக்கணும்னு சொன்னா, உண்மையிலே கையில் 1 கோடி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுறாதீங்க, புரியறதுக்கு சொல்றேன். வசனத்து பெரியாளா இருக்கிறவங்களுக்கு கோடி கோடியா வச்சிருக்காரு இருக்கு, எல்லாம் கொடுப்பான். எல்லாம் நம்ம கொடுக்காம யாரும் கொடுக்க போறான்? இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். புரியல? சின்ன இடம் இருந்தா 1 கோடி வாங்கி, சின்ன வேற நிறைய வழி இருக்கு, இடம் பொருத்தமான இடம் இல்ல. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா பின்னால நான் சொல்றேன். முக்மினான மக்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த இடைப்பட்ட மசாயில் சொல்றதுக்கு முன்னால சொல்லிடுறேன். குறிப்பா இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, உங்க நியத்தை விசாலமா வையுங்க. அல்லாஹ்வுடைய ஹஸானா ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எங்க வாத்தியார், தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு. வரிசையா நிக்க வச்சு என்ன ஆவன்னு கேட்பாரு. அப்ப சொல்லுவாரு, டேய் சொல்லும் போதே கலெக்டர் ஆக போறேன்னு சொல்றா, அப்ப தாண்டா நாளைக்கு ஒரு டவாலியாவது ஆகவ, இப்பயே போலீஸ் ஆக போறேங்கிற, நாளைக்கு இப்ப தெருக்கூட்ட தான் போவ நீ அப்படிம்பாரு. நான் சொல்றது புரியுதா? இது அவர் எதுக்கு சொன்னாரோ விளையாட்டுக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நியத்தை விசாலமா வைங்க. இந்த உம்மத்துக்கு இன்னைக்கு உயிர் நாடி அவசிய தேவை கல்வியும் காசும். கல்வியும் காசும். இதுல எது முதன்மை, எது இரண்டு அடுக்கு முறையில் எதை முதன்மைப்படுத்துவது எனக்கு தெரியவில்லை. காசு என்பது உடனடி தீர்வு, கல்வி என்பதே நிரந்தர தீர்வு. காசு உடனடி தீர்வு. பசிக்கும் வயிற்றோட உள்ளவண்ட போய் தத்துவம் பேசினா எடுபடாது. முதல்ல அவனுக்கு சோறு தேவை. காசு உடனடி தீர்வு, கல்வி மட்டுமே நிரந்தர தீர்வு. ஒரு வார்த்தை சுவைக்காக நான் இதை சொல்லவில்லை. உலகத்திலேயே ஒரே 1% விட குறைவாக உள்ள ஒரு கம்யூனிட்டி கல்வியும் காசும் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக, உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லாதிக்க நாடு என்று எல்லோரும் அஞ்சக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் தலையெழுத்தையே அவன் தான் எழுதுகிறான். இன்னைக்கு சர்வதேச நாடுகள் பரப்பளவுல பெருசா இருக்கலாம், மக்கள் தொகையில பெருசா இருக்கலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எது வேண்டாலும் வச்சுக்கோங்க. எவனா இருந்தாலும் மறைமுகமா ஆளுவது அவன் தான். பார்லிமெண்ட் வேண்டாம், இந்திய பார்லிமெண்டா இருக்கும். இந்திய பார்லிமெண்டா இருக்கும். அவன் சொன்னதை செய்யலையா, எவன் கட்டில உட்கார்ந்து இருக்கானோ அவனை ஒரு ஆட்டுவான். பிபிசி ஒரு படத்தை வெளியிடும். வெளியிட்டது சரியா தவறா, உண்மையா பொய்யா அது தெரியல. உம்மத்துக்கு அதுல உள்ள விவரம் புரியாது. அதை சொல்லி யார மிரட்டுறான், எதுக்காக மிரட்டுறான், அவன் சொன்னதை கேட்கலன்னா யாருக்கு எதிராக யார வேண்டாலும் திருப்புவான். ஏன்னா அவன் கையில் இருக்கிறது காசு இருக்கு. உலக வங்கி அவனோடது. உலகத்திலேயே ஒட்டுமொத்த மக்களையும் உள்ளடக்கி வட்டி கடை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்வி இருக்கு. காசும் கல்வியும் மிக முக்கியம். தவறான வழியில தான் அல்லாஹ் நம்மளை தேடக்கூடாதுன்னு இருக்கான். தவறான வழியில தான் அல்லாஹ் நம்மளை செலவு பண்ணக்கூடாதுன்னு இருக்கான். ஹலாலான வழியில தேடி உயர்வான வாழ்க்கையை வாழக்கூடாதுன்னு அல்லாஹ் நம்ம சொல்லல. இனி வருங்காலத்தில் நான் ஒரு முக்மின் என்பதற்காக என்னை அண்டை அருகாமையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை உயர்வாக மதிக்கும் அளவுக்கு உள்ள வாழ்வை நான் தேடிக்கொள்வது என் மீது கடமை. மறுமையில மட்டும் விசாலமான வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வழிகாட்டல. சொர்க்கத்துக்காக துன்யாவை நம்மளை பாலாக்க சொல்லி நம்முடைய மார்க்கம் சொல்லல. 2 உலகையும் விசாலமாக்க கற்றுக்கொண்டவன், 2 உலகையும் கண்ணியமாக்க கற்றுக்கொண்டவன் தான் அறிவாள். ஆகிரத்தும் வேண்டும், இம்மையும் வேண்டும். நம்ம யாரும் ஏளனமாக கருதா வண்ணம், நம்ம யாரும் எள்ளிநகையாடி விடா வண்ணம், நம்முடைய உணர்வுகளை பொருட்படுத்தாமல் நம்ம யாரும் துச்சமாக கருதாத வண்ணம் தகைமை மிகு வாழ்வை உருவாக்கிக் கொள்வது நம் மீது கட்டாய கடமை. அதுக்கான விசாலமான நியத்தை வைங்க. நம்முடைய பிள்ளைகளை அதுக்கு தகுந்த விதத்துல காய் நகர்த்துங்க. ரொம்ப முக்கியம். ஜகாத்தை பத்தி நான் சொல்லிட்டு வந்தேன். இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய காசு பணமாகட்டும், வியாபார சரக்காகட்டும், எந்த கடையா இருந்தாலும் ஸ்டாக் மார்க் ஃபுல்லா எடுங்க. நாம் கொடுக்க வேண்டிய கடனை கழிங்க. மிச்சம் இருக்கிறதுல ஜகாத் கடமை. மிச்சம் இருக்கிறதுல இப்ப என்கிட்ட பணம் இருக்கு,
என்கிட்ட இருக்கிற பணத்துல நான் எப்படி ஜகாத் எடுக்கணும்? 1 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வைங்களேன், நான் யாருக்கெல்லாம் கடன் தரணும்? இந்த கடன்ங்கிறது மார்க்கம் 3 விதமா சொல்லும். அதுல முக்கியமா 2 விதமான கடன் இருக்கு. அத்தைனுல் கவீன்னு ஒன்று இருக்கு, அத்தைனுல் தஈஃப்னு ஒன்று இருக்கு. இப்ப நான் கொடுக்க வேண்டிய கடன் வைங்களேன், என்னுடைய கடனை பூரா கழிச்சது போக மீதம் இருக்கிற என்னுடைய பணத்துல ஜகாத் கடமையாகும். இதுல 2 விஷயத்தை நான் கவனிங்க. ஒரு விதமான கடன் இருக்கு, உடனே நான் கொடுப்பேன், பணம் வந்துட்டா கொடுத்துடணும். இன்னொரு விதமான கடன் இருக்கு, நான் கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு நெருக்கம் எங்க அம்மா கொடுத்துருக்காங்க, எங்க பாப்பா கொடுத்துருக்காரு, எங்க அண்ணன் கொடுத்துருக்காரு, என்னுடைய நண்பன் கொடுத்துருக்கான், நான் எப்ப கொடுப்பேன் அவனுக்கு? எப்பயும் நல்லா இருக்கும்போது வாங்கிக்கிறேன், வச்சுக்கப்பான்னு கொடுத்துருக்காரு. வியாபாரம் பண்ணு, எனக்கு தேவைப்படும் போது நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு நான் சம்பாரிச்ச உடனே நான் கொடுக்க போறது இல்லை, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டே என்னைக்காவது அவருக்கு தேவைப்படும், அவருக்குள்ள காரியத்துக்கு தேவைப்படும். என் உமா கொடுத்துருக்காங்க, என்னைக்காவது கேட்பாங்க, கொடுப்பேன். என்னைக்கு கொடுப்பேன்? என்னைக்காவது கொடுப்பேன். இந்த கடனை கழிக்க கூடாது. நான் என் கையில வரவு வந்த உடனேயே நான் கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன் பாருங்க, இந்த கடனை தான் கழிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2வது, குறிப்பா இந்த ஐடி லைன்ல உள்ளவங்க, மாத சம்பளத்துல உள்ளவங்க இல்லையா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 20 வருஷம் 25 வருஷம் லோன் தான் போட்டிருப்பாங்க. 17 வருஷம் 18 வருஷம் லோன் இருக்கும். லோன் சரியா தவறா, லோன் போடலாமா, அதுக்குள்ள நான் வரல. சட்டத்தில் எப்படி பகுப்பாய்வு செய்வது அதை மட்டும் நான் சொல்றேன். வருடத்துக்கு மேற்பட்ட பல வருட கடன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கடன் கழிக்கும் போது, இது முக்கியமான செய்தி, அவங்க கடன் கழிக்கும் போது வருடத்திற்கான டிவோ மட்டும் தான் கழிக்கணும். இப்ப நான் என் கையில 1 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புரியறதுக்கு சொல்றேன். ஹோம் லோன் போட்டு வீடு கட்டியிருக்காரு, அவர் ஹோம் லோன் போட்டு வீடு கட்டியிருக்காரு, 60 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் லோன் போட்டிருக்காரு, 18 வருஷம் டியூ இருக்கு. என் மால்ல கடன் கழிச்சுதான மிச்சம் இருக்கிறதுனால ஜகாத் கடமையாகும். இப்ப நான் கடனை எப்படி கழிக்கணும்னா, இந்த வருடத்திற்கான 12 மாதத்திற்கான டியூ எவ்வளவு? வருஷத்துக்கு 40,000 ரூபாய் கட்டுறேன், 4,80,000 ரூபாய் தான் கடன்ல கழியும், 60 லட்சம் ரூபாய் கழிக்க கூடாது. இந்த அடுத்த வருடம் ஜகாத் கணக்கு பண்றது வரைக்கும் இந்த வருடத்திற்குள்ள கடன் லென்த்தான கடனா இருந்தா வருட கடன், வருட டியூ மட்டும்தான். வருடத்துக்குள்ள டியூ 4,80,000, மாசத்துக்கு 40,000 ரூபாய், மாசத்துக்கு 30,000 ரூபாய், 3,60,000 ரூபாய், மாசத்துக்கு 20,000 ரூபாய், 2,40,000 ரூபாய், இதைத்தான் கடன்ல கழிக்கணும். கடன் கழிந்தது போக நான் கொடுக்க வேண்டியது இதுக்காக வாங்கியிருக்கலாம், மருத்துவ செலவுக்கு, உணவு செலவுக்கு, வீடு வாங்குறதுக்கு, காடு வாங்குறதுக்கு, வேற வேற தேவைகளுக்கு எதுக்கு வாங்கினாலும் சரி கடனை கழிச்சிருவோம். டியூ இருந்தா வருட கணக்கு கழிச்சிருவோம். இந்த கடன் போக மீதம் இருக்கிறது மீது ஜகாத் கடமையா? மீதம் இருக்கிறதுன்னு 4 சொல்லியிருக்கேன். தங்கத்துல, வெள்ளியில, காசு பணத்துல, வியாபார சரக்குல. கடன் நீங்கலாக என்பதை எப்படி கணக்கு பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? இது போக நான் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தேன்னு வைங்களேன், நான் யாருக்காவது கடன் கொடுத்திருக்கேன், இந்த கடன் கொடுத்த அமௌண்டின் நிலை என்ன? நான் கடன் கொடுத்தது 2 வகையா இருக்கலாம். என்ன 2 வகையா இருக்கலாம்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கொடுப்பாரு, நான் கடந்து கேட்க மாட்டேன், எனக்கு வேண்டியவருக்கு கொடுத்துருக்கிறேன் இல்லையா, இது முடிச்ச உடனே எனக்கு இப்ப வேணும்னு நான் கணக்கு வச்சு கொடுக்கல, என்னைக்காவது கொடுப்பாரு. என் அண்ணன், என் தம்பி, லைஃப் அது வர்ற அன்னைக்கு தான் கணக்கு வரும். அதை நான் இப்ப கணக்குல சேர்க்க வேண்டியதில்லை. யாருக்காவது கைமாத்து கொடுத்துருக்கிறேன், யாருக்காவது கைமாத்து கொடுத்துருக்கிறேன், நான் அடுத்த மாசம் கொடுத்துருவாரு, 2 மாசம் கொடுத்துருவாரு, 3 மாசம் கொடுத்துருவாரு, கைமாத்தா வாங்கியிருக்கிறாரு. இந்த கைமாத்து தொகை நன்மையை நாடி நான் செய்த உபகாரம். எனவே அதுக்கு யார் ஜகாத் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். ஏங்க நான் காசை கொடுக்க, அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு, நானா ஜகாத் கொடுப்பேன்? எதற்காக கொடுத்திருக்கிறேன்? ஒரு முஃமினுக்கு நான் உபகாரம் செய்திருக்கிறேன், ஒரு முஃமினுக்கு நான் உபகாரம் செய்திருக்கிறேன், நன்மையை நாடி நான் செய்திருக்கிறேன். இது தண்டனையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. இந்த உபகாரத்திற்கு, அந்த மாலுக்கு ஜகாத் யார் கொடுக்கணும்? நான் கடன் கொடுத்திருந்தால் நான் கணக்கு பண்றேன், அதுவும் இங்க சொத்து கணக்கு தான். திடீர்னு அவசர தேவை எனக்கு வந்துச்சு, அவர் கம்பல் பண்ணி நான் வாங்கிடுவேன்ல. இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு சில விஷயங்கள், நகை வச்சிருக்கிறவங்க, நகை அடமானத்துல இருந்துச்சுன்னு வைங்களேன், அடமானத்துல வைக்கலாம்னு சொல்றேன்னு விளங்கிக்காதீங்க இல்லையா. முக்கியமான செய்தி அது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் எதை கூடாதுன்னு சொல்லிட்டானோ மேலோட்டமாக அதில் உள்ள பாதிப்புகளை நீங்கள் முழுமையாக உணரவே முடியாது. சின்ன சின்ன பாதிப்புகளை உணர முடியும். அல்லாஹ் கூடாதுங்கிற விஷயத்துல சிக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து மேடேறுவது மிக மிக கடினம். அது ஒரு சுழல் மாதிரி, பொதகுழி மாதிரி இழுத்து உள்ள ஆள் அமைக்கணும். வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல யாரு வட்டிங்கிற இந்த பாவத்துல மாட்டினாங்களோ, இதுல இருந்து நான் மேடேறணும்னு தவிச்சாலும் அதுல இருந்து அவங்க அவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடியாது.
சான் ஏர்னா முளம் வழுக்கும். இன்னைக்கோட இந்த மாசம் வருதுங்க, இது வர ஒரு வரம் வருது, கொடுத்து செட்டில் பண்ணிட்டு இனிமேல் இந்த வேலையே இருக்கக்கூடாதுங்க அப்படிம்பாரு. என்ன சூழ்நிலை வரும்னா அடுத்த மாசம் தான் ₹200 சேர்த்து வாங்குறது மாதிரி வரும். ஏறுறது சாணா இருக்கும், வழுக்கிறது முளமா இருக்கும், புதகுழி மாதிரி. ஆவதேவைக்காக யாராவது தன் வீட்டில் இருக்கிற தங்கத்தை வெள்ளிய அடகு கடைக்கு போயிட்டாங்கன்னா அல்லாஹ் நாடுனாலே தவிர அதுல இருந்து அவர் மேடற முடியாது. மீண்டும் மீண்டும் போற சூழல் தான் வரும். அந்த பாவத்துக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை அது. அதனால யாருக்காவது அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும், வாய்ப்பான வாழ்வை எல்லாம் நமக்கு தரட்டும். ஒரு நெருக்கடி வந்துச்சா அல்லாஹ் கொடுப்பா, நாளைக்கு வாங்கிக்கலாம், வித்து போடுங்க, வித்து போடுங்க. நஜீஸ தடவாதீங்க. அடகு கடைக்கு போறதுங்கிறது ரிபா, அது இன்ட்ரெஸ்ட், அது வட்டி. விசலவாரசன் வட்டியை கடுமையாக எச்சரித்து ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் கலக்கவே கூடாத கொடூரமானது அது. வட்டியை பத்தி அவசிய தேவைங்கிறதுனால ஒரு இது சொல்லிடுறேன். ஒரு ஹதரத்துல ஒருத்தர் வந்தாரா, ஒருத்தர் கேட்டாரா, மௌலானா இந்த பாக்கெட்ல இருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் அள்ளி வாயில போடுங்களேன். அள்ளி வாயில போட்டிருக்காரு. இந்த சர்க்கரையை கொஞ்சம் அள்ளி வாயில போடுங்க, 2 பாக்கெட். எது கசக்குதுன்னு கேட்டிருக்காரு. இது என்னப்பா சர்க்கரை எப்படிப்பா கசக்க, ரெண்டுமே இனிக்கதான் செய்யுது, 2 சர்க்கரை இனிக்குதான். ஹராம் 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 ஹராம்னு பயான் பண்றீங்களே, ஒன்னு ஹராமான காசு, இன்னொன்னு ஹலாலான காசு இல்லையா? நல்லா சரிங்க. அடுத்து நான் பதில் சொல்லிட்டேன்னா சுரீருங்க, அடுத்து சுரீருங்க. ஹராமான காசு, ஹலாலான காசு. ஹராம் கசக்குதா, ஹலால் மட்டும்தான் இனிக்குதா? ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. அப்புறம் என்ன ஹராம் 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 ஹராம்ங்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அந்த ஹஸரத் நிதானமா பதில் சொன்னாராம், வட்டின்னா எவ்வளவு கொடூரமானதுன்னு புரியறதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன். நான் சொல்ற உதாரணம் சுரீர்னு சுண்டணும் உங்களை. அப்படி சுண்டுனா தான் ஈமான் உயிர்ப்போடு இருக்குன்னு அர்த்தம். ஹஸரத் கேட்டாராம், அப்படியாப்பா, நீ கட்டி இருக்கவளும் பொம்பளை தான், நீ பெத்து வச்சிருக்கவளும் பொம்பளை தான். 2 பேர்கிட்ட போனாலும் உனக்கு தேவை நிறைவேறும். 2 ஒன்னா அப்பான்னு கேட்டாராம். சிந்திச்சு பாருங்க, தலை வெடிச்சு போயிடும், தலை வெடிச்சு போயிடும். 2 ஒன்னா தெரியுதுல? 2 சர்க்கரையும் கலர்லையும் சுவையிலையும் ஒன்னா இருக்கலாம்ப்பா, அல்லாட்ட 2 ஒண்ணும் இல்லப்பாண்டா. சரியா? என்ன சக்தி இவ்வளவு முரட்டுத்தனமான உதாரணமா இருக்கு, முரட்டுத்தனமான உதாரணம் தான். இந்த உதாரணம் நமக்கு மத்தியில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துதோ, எவ்வளவு அருவருப்பா கொடூரமா தெரியுதோ, அல்லாஹ்வுடைய பார்வையில் வட்டிக்கும் ஹலாலுக்கும் அவ்வளவு கொடூரமான வேறுபாடு இருக்கு. அவ்வளவு கொடூரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உதாரணம் சொன்னாங்க? நான் அதை சொல்லல, அந்த ஹதீஸ பெத்தவளோடு இல்லையா? இளைஞர்களை வட்டியில கவனமா இருங்க, வட்டியில கவனமா இருங்க. 10 பைசா கூட ஊடுருவிடக்கூடாது. 10 பைசா கூட பட்னியா கிடந்துட்டாலும் பரவாயில்ல, 10 பைசா கூட ஊடுருவிட. நான் சொன்னேன், ஒருத்தர் நகை வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நகை இருந்தாலும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைக்கு ஜகாத் கடமையாகிறது இல்லை. அடமானத்தில் வச்சிருந்தால் சட்டத்தை விளக்குறதுக்கு சொல்றேன், வைக்கலாமான்னு நீங்க முடிவெடுக்கணும். நான் சொன்னதை வச்சு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஒருத்தர் கையில 50 சவரன் நகை இருக்கு, 50 சவரன் சுமார் 400 கிராம் நகை இருக்கு. பாத்தீங்கன்னா 350 கிராம் அடகு கடையில் இருக்கு, பேங்க்ல இருக்கு, கைவசம் எவ்வளவு இருக்கு? 50 கிராம் இருக்கு. இந்த வருஷம் கணக்கு எடுக்கும் போது 50 கிராம் கைவசம் இருக்கு, 350 கிராம் அடகு கடையில் இருக்கு. இவங்க மேல ஜகாத் கடமையாமா? கடமையாகாது. இவங்க மேல ஏங்க அவங்க சொந்தமான 50 சவரன் வச்சிருக்காங்களே, கைவசம் இல்ல, அடகில் இருப்பதற்கு ஜகாத். அதே சமயம் இவங்க நகையில எதையாவது யாருக்காவது இரவலா கொடுத்திருந்தாங்க, யாராவது இரவலா வாங்கியிருக்காங்க. இரவல்னா போட்டு தர்றதுக்கு இரவல் வாங்கலாம், அல்லது யாராவது குமர்களுக்காக இந்தாங்க வச்சுங்க போட்டுங்க, எனக்கு அடுத்த மாசம் கொடுங்க, 3 மாசம் கழிச்சு கொடுங்க, 2 மாசம் கழிச்சு கடனா கொடுத்துருக்கலாம். கைமாத்து கொடுத்த மாதிரி, கைமாத்து கொடுத்த மாதிரி கடனா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு ஜகாத் கடமை ஆயிரும். இது கடன் கொடுத்த மாதிரி, இது கடன். தானமா கொடுத்துட்டாங்க, அல்லது தைரிய அழி காலம் குறிக்காம என்னைக்காவது நீங்க நல்லா இருக்கும் போது எடுத்து கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க, இதுக்கு கடமை ஆகாது. கடனா கொடுத்திருக்கிறாங்க, இதுக்கு ஜகாத் கடமையாது. தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தில் உள்ள ஜகாத்தை நான் சொல்லிட்டேன். எப்படி ஜகாத் கணக்கிடுவது? ஒவ்வொருத்தரும் நமக்கு நாம கால்குலேஷன் போட்டுக்கலாம்.
எனக்கு என் கைவசம் என்ன இருக்கு, ஏன்னா நம்முடைய பர்சனல் நம்ம அடுத்தவங்ககிட்ட எல்லாரும் சொல்ல விரும்ப மாட்டோம் இல்லையா. இதுக்கு மேல தனியா இல்ல, எனக்கு டெக்னிக்கலா இந்த மாதிரி சில சந்தேகங்கள் இருக்கு, நம்ம நம்முடைய இமாம்களை அணுகி யார் அணுகணுமோ அணுகி, இதுக்கு மேல இது பொது விடயம். தங்கம், வெள்ளி, காசு, பணம், வியாபார சரக்குகள், இப்படித்தான் நம்ம ஜக்காத்தை கணக்கு பண்ணுவோம். அடுத்து இந்த கணக்கிட்ட ஜக்காத்தை யாருக்கு கொடுப்பது? கவனக்குறைவான பல செயல்கள் இதில் நடக்குது. இதுல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய பல செய்தி இருக்கு. யாருக்கு ஜக்காத் கொடுக்கிறது, ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய நபிக்கு கூட பங்களிப்பை விட்டு வைக்கல. யாருக்கு கொடுக்கணுங்கிற அட்டவணையை அவனே கொடுத்துட்டான். யாருக்கு கொடுக்கணுங்கிறத யாரு கூட சொல்லல, சொல்லல. அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொன்னாங்க. அந்த அட்டவணையை முழுசா அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன். அறவே இல்லாதவர்கள், தேவைக்கு போதுமான அளவு இல்லாதவர்கள், இரண்டு விதமான ஏழைகள். வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத் வசூல் பண்ணி விநியோகம் பண்றதுக்கு தனி அமைப்பு நிறுவனம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அந்த நிறுவனத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், ஊதிய வேலைக்காரர்கள். லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும். இஸ்லாமிய நேயர்கள், இஸ்லாமிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாத்துக்கே வரலண்டா கூட இஸ்லாத்தின் மீது அபிமானம் உள்ள மக்கள் வந்திருப்பாங்க பாத்தீங்களா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி வாரி வழங்கினாங்க, வல்லதாக கொடுத்தாங்க. முஸ்லிம் அல்லாத மக்களில் ஒரு கணிசமான அளவு பெருமானாருடைய கொடையின் மீது ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இதுக்கு வந்தாங்க. இன்ன முஹம்மதன் யுஅதீனா லா யகாஃபுல் ஃபக்ர். வறுமையை பயப்பட மாட்டாரு, வறுமையை அஞ்சாமல் அள்ளி வீசுறார். பச்சையா சொல்றது காசுக்காக வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது அவர் அல்லாஹ் ரசூல் தெரியாமல் வருகிறார், எதுக்கு வந்தாலும் வரவேற்றுக்கிறோம். உள்ள வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னா தூய்மை ஆயிக்குவார். வெளியில இருந்து அவருக்கு விவரம் தெரியல, வரட்டும், என்ன காரணம் சொல்லி வந்தாலும் வாங்க பிளஸ் தான். வந்து புரிஞ்சுக்கிட்டா தன்னைத்தானே அவர் தகவமைத்துக் கொள்வார், தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்வார். முகமது அள்ளி அள்ளி கொடுக்கிறார், வறுமையை அஞ்ச மாட்டேங்கிறார். இத காரணமா சொல்லிய கணிசமான அளவு வந்தாங்க. இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம், இஸ்லாத்தின் மீது நேயம் உள்ளவர்களை ஈர்ப்பதற்காக, கவருவதற்காக ஜகாத் செலவழிக்கப்பட்டது. அதுக்கு தான் அல்லாஹ் வல் முஅல்லஃபதி குலூபுஹும். அடுத்து வல் காரிமீன், கடனாளிகள். கடனாளிகள் தொழில் செய்யறாரு, டக்குன்னு நொடிச்சு போச்சு, கடனாளியா போயிட்டார். கடனாளிகளுக்கு ஜகாத். அடுத்து அடிமைகளை உரிமை விடுவதற்காக ஜகாத். வல் காரிமீன, அடிமைகளை உரிமை விடுவதற்கு ஜகாத். ஏழாவது வஃபி சபீலில்லாஹி வப்னிஸ் சபீல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஜகாத். இன்னைக்கு மதரசாக்களுக்கு ஜகாத் கொடுக்கிறோமா? கல்வி நிலையங்களுக்கு, இஸ்லாமிய கல்வி கேந்திரங்களுக்கு ஜகாத் கொடுக்கிறோமா? பூரா ஃபீ சபீலில்லாஹ். அடுத்து வப்னிஸ் சபீல், வழிப்போக்கர்களுக்கு ஜகாத். இந்த 8 விதமான ஆட்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நடைமுறையில பெரும்பாலும் 4 ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஏழைகள், அறவே இல்லாத ஏழைகள், தேவையான அளவுக்கு இல்லாத ஏழைகள். இரண்டாவது கடனாளிகள், கடன்பட்டு போனவர்கள். மூன்றாவது ஃபீ சபீலில்லாஹ், மார்க்கத்தின் பாதையிலே செலவு செய்கிறது. இந்த 2 ஏழைகள், கடனாளிகள், ஃபீ சபீலில்லாஹ், இதுதான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கு. இதுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஜகாத்தை செலவு பண்றோம். ஜகாத்தை செலவு பண்றோம். இதுல ஏழைகளுக்கு நாம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, ரொம்ப வருத்தமான விஷயம், ரொம்ப வருத்தமான விஷயம். ஜும்மாவோட கூட நான் சொன்னேன், 5 கிலோ அரிசி பொட்டலத்தை வாங்கிடுவாரு. அரிசி பொட்டலம் 5 கிலோ 250 ரூபா. அதை போய் கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுருவாரு. சிரிக்கிறது இல்லை. அந்த ஏழையின் தன்மானத்தை பார்த்தியா? நீ 250 ரூபா கொடுத்துருக்க, உலகம் பூரா எந்த மூலையில் இருக்கிறவனு இந்த முகத்தை பார்ப்பானே, 5 கிலோ அரிசி தரமா வாங்கியிருக்காரு. அவனுடைய தன்மானத்துக்கு எவ்வளவு பாதிப்பு. உலகத்திலேயே இஸ்லாம் மட்டும்தானே அடுத்தவன் மீது பரிதாபப்பட்டு நீ ஜகாத் கொடுக்கல, உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு நீ ஜகாத் கொடுக்கிற, உனக்கு நீ ஜகாத் கொடுக்கிற இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஏழைகளின் உணர்வை எவ்வளவு உயர்வா வச்சிருக்கு.
எதுல இன்னைக்கு யாரோ அவர் அசிங்கப்படுத்தணும், அவர் கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக செய்யறது இல்லை. விளையாட்டுகளில் இது ஒரு விளையாட்டு. நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பதை தரம் புரியாமல் செய்வது. இன்னொரு விதம், 5000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஜகாத் கடமை. நல்ல பேங்க்ல போய் கரன்சி நோட்டா வாங்கி வச்சுக்கூடாது. கரன்சி நோட்டு ஜகாத் கொடுக்குறவங்க சாதாரண நோட்டு கொடுக்க மாட்டாங்க, கரன்சி நோட்டு தான். 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 30 ரூபா நோட்டு வந்தா ரோடு பூரா அள்ளி வீசிட்டு 10 10, 20 20, 30 30. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஜகாத் என்பது பிச்சைக்காரர்களை உருவாக்குவதற்கு, கையேந்தி இறந்துண்ணும் மக்களை ஊக்குவிப்பதற்காக இஸ்லாம் கொடுத்த திட்டமில்லை. பிச்சைக்காரர்களை உருவாக்குவதற்காக ஜகாத். ஏந்தி வாங்கக்கூடிய மக்களை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் போட்டு தட்ட நெப்பி எண்ணிக்கை கூட்டுறதுக்காக ஜகாத். வெளியில் தெரியாமல் கதவுக்கு உள்ளே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க. 1 வருஷம் இல்ல 2 வருஷம், ஒருத்தர் இல்ல 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ஜகாத் கொடுக்கணும். 2வது வருஷத்துல அவர் ஜகாத் கொடுக்கிறவரா மாறணும். சமுதாயத்தின் பொருளாதார புரட்சி ஏற்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது ஜகாத். மேடு பள்ளங்களை தித்துவெளி செய்து சமுதாய பிரச்சனைகளை சரிகாணுவதற்காக அல்லது அதை சீர்படுத்துவதற்காக அல்லாஹ்வினால் அமைக்கப்பட்டது ஜகாத். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, அலா தக்சுல் கஅபா. கஅபாவுக்கு இன்னைக்கு கிஸ்வா போட்டுருக்காங்களா இல்லையா? இந்த கிஸ்வா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இல்ல, கஅபாவுக்கு திரை போடுவது. கஅபாவுக்கு நீங்க திரை போடலாமே அப்படின்னு கேட்டப்ப, ஏழை முக்மின்களின் வயிறு கஅபாவினுடைய திரையை விட முக்கியம் தாங்க. ஏழைகளின் பிணி நீக்க ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்டது ஜகாத். அந்தோ பரிதாபம், கை சேதம். எத்தனை அமைப்புகள் இன்னைக்கு ஜகாத்தை வசூல் பண்ணுது. இயக்கங்களுக்கு, அமைப்புகளுக்கு ஜகாத்தை கொடுக்கறாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஜும்மாவில் சொன்னேன். நான் நினைக்கிறேன் 4 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். 4 அல்லது 5 வருடங்கள் இருக்கலாம். தமிழகத்திலே உள்ள ஒரு அமைப்பு, நான் பேர் சொல்லவில்லை, கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா எந்த அமைப்புன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பின் மேல்மட்ட குழு கூடி முடிவு செய்தார்கள், இனிமேல் எங்களுக்கு ஜகாத்தை அனுப்பாதீர்கள். இருக்கிற காசை பராமரிக்க முடியல, ஏதாவது இந்த நோட்பந்தி மாதிரி இன்னொருக்கா வந்தா இந்த காசு பூரா வீணா போயிரும். இனிமேல் வசூல் கொடுக்காதீங்க, ஜகாத்தை அனுப்பாதீங்க அப்படின்னு இயக்கத்துக்கு பொது அறிவிப்பு செய்வதற்காக மேல்மட்ட குழு கூடி முடிவு செய்தார்கள். ஆனா இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாரோ உடனே இதை அறிவிக்கிறதுக்குள்ள அவரை தூக்கிட்டாங்க. இந்த முடிவு நீர்த்து போச்சு. இதுக்கு மறைமுகமா என்ன இருக்கு தெரியுமா? எவ்வளவு வடிகட்டிய, தார்பாயில் வடிகட்டிய முட்டாள்கள். வாங்கி வச்சுக்கிட்டு காசை என்னால பராமரிக்க முடியலங்கிறான். அவனுக்கு கொண்டு மேலும் மேலும் கொட்டுறான். ஏன்? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சூத்துக்கு இல்லாத ஏழை இல்லையா? நீங்க வாழ்ற தெருவுல மருத்துவத்துக்கு வழி இல்லாத நோயாளி இல்லையா? படிப்புக்கு வழி இல்லாத ஏழைகள் இல்லையா? என்ன வெறி அப்படி? இயக்கங்களுக்கு 5 பைசா ஜகாத் கொடுக்காதீங்க, எந்த இயக்கத்துக்கும் கொடுக்காதீங்க. அப்ப சமுதாய இயக்கங்கள் தேவையில்லையா? சமூகத்துக்கு இயக்கங்கள்லாம் வேணாமா? நிச்சயமாக வேண்டும். அள்ளி கொடுங்கள். உங்க பாக்கெட்ல இருந்து கொடுங்க, 97.5 இருந்து கொடுங்க. அந்த 2.5% இயக்கத்துக்கு அல்ல, அது ஏழைகளுக்கு உள்ளது. 2% ஏழைகளுக்கு உள்ளது. நான் சொல்லி வந்தேன், யாருக்கு ஜகாத் கொடுக்கணும்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஏழைகள், முற்றிலும் ஏழைகள், பரம ஏழைகள், எதுவுமே இல்லாதவர்கள், கடனாளிகள். ஜகாத் கொடுப்பதிலேயே ஆக உயர்ந்தது எது தெரியுமா? நம்முடைய ரத்த பந்தத்துக்கு கொடுக்கிறது. நான் யாருக்கு ஜகாத் கொடுக்க முடியும்னா, என்னுடைய அசலுக்கு என்னுடைய ஃபரலுக்கும் ஜகாத் கொடுக்க முடியாது. என் மகனுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. என் பேரம்பேத்திக்கு, மகன் மகள் வழி பேரம்பேத்திக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. என் வாப்பாவுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. என் உம்மாவுக்கு ஜகாத் கொடுக்க முடியாது. வாப்பாவுடைய வாப்பா உம்மாவுக்கு கொடுக்க முடியாது. உம்மாவுடைய வாப்பா உம்மாவுக்கு கொடுக்க முடியாது. யார் வழியாக நான் வந்தேனோ என்னுடைய அசல், என் வழியாக யார் வந்தார்களோ என்னுடைய ஃபரல், அசலுக்கும் ஃபரலுக்கும் கொடுக்க முடியாது. இதை தவிர மற்ற எல்லாத்துக்கும், என் உடன்பிறப்புக்கு கொடுக்கலாம். என் அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, எங்க வாப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு,
எனக்கு இரத்த பந்தத்தால் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவ்வளவு சவாபு கூட. ஆஜியார ஆயிரமா அள்ளி தான தர்மங்கள் பண்ணுவாங்க, அள்ளி வீசுவாங்க, ஒருக்கே கொடுப்பாங்க. நெருங்கிய சொந்தக்காரர்கள் வாய்ப்பு இல்லாமல் வழி இல்லாமல் இருப்பார்கள், அவருக்கும் பாக கொடுக்க மாட்டாங்க. தவறு தவறு. நம்முடைய இரத்த பந்தத்தை கவனிக்க வேண்டும், நெருக்கமானவர்களை கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுக்கிறது கடமை இல்லையோ அவங்க எல்லாம் ஜகாத் வாங்குறதுக்கு எலிஜிபிள். ஜகாத் வாங்குறது, ஜகாத் நிறைவேற்றுறதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என் ஜகாத் எப்ப நிறைவேறும் தெரியுமா? நான் 2 முறையில ஜகாத் கொடுப்பேன். ஒன்னும் நானே எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்களா கொடுத்துருவேன். இன்னொன்னு பாருங்க, பலர்களுக்கு அதுவும் குறிப்பா நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல நம்முடைய அந்த சமூக அமைப்புகள் எப்படி இருக்கு? ஒருத்தர் டிவியில செய்தி பார்த்துட்டு இருந்திருக்காரு, டிவியில செய்தி பார்த்துட்டு இருக்காரு, ஒரு வீடு பத்தி எரியுது. ஒரு வீடு பார்க்கறதுக்கு யாரும் அந்த வீடு பத்தி எரியுது பார்த்தா செய்தியை உத்து பார்க்கறாரு, பள்ளிக்காரன் தான் போட்டிருக்கு. நம்ம ஊரா இருக்கிறனால உதாரணம் சொல்றேன். என்னடா நம்ம ஊர்லயே எப்படி ஒரு நிகழ்ச்சியா, நம்ம ஊர்லயே அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா தெருவு இவர் இருக்கிற தெருவு தான் போட்டிருக்கு. என்னடா நம்ம தெருவுல தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவன் திரும்ப உத்து பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவர் அபார்ட்மெண்ட் தான் வருது, இவர் இருக்கிற அபார்ட்மெண்ட் தான். என்னடா நம்ம அபார்ட்மெண்ட் இது, பிளாட் நம்பர் பார்த்தா எழுத்து வீடு. எதுக்காக இது எந்த ஊர்ல நடந்துச்சு நீங்க சொல்லுங்க, நான் போய் விசாரிச்சே ஆரம்பிக்காதீங்க. புரியுது சொல்றது. எதுக்காக சொல்றாங்கன்னா, 2 முழ கேப்ல எதுக்காக இருக்கிற வாசல் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத கூட செய்தியில பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி தான் நம்முடைய சமூக அமைப்பு இருக்கு இல்லையா? இந்த அமைப்பு இஸ்லாம் போதிக்கவில்லை, அது இன்னொரு தலைப்பு. அது எனக்கு, நான் வெளியூர்ல இருந்து வந்தவங்க, எங்க டியூட்டியில இருக்கிறேன், இங்க யார் ஏழை எளியர் எனக்கு என்ன தெரியும் யார்? இந்த மாதிரிப்பட்டவங்க நாம என்ன செய்யறோம்னா, நம்பிக்கையானவர்கள்ட்ட, தனி மனிதர்களாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், கொடுத்து நாம என்ன செய்யறோம்? ஜகாத்தை கொடுக்கிறோம். ஜகாத்தை வசூல் பண்ணி உரிய முறையில் நிறைவேற்றக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க. ஊருக்கு இளைஞர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க, பைத்துல் மால் இருக்கிறாங்க, ஃபித்ரா வசூல் பண்ணி ஏழைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் கொடுக்கலாம், நல்ல விஷயம், தாராளமாக கொடுக்கலாம். ஆனா உண்மை இந்த மாதிரி தனி மனிதர்களிடமோ, முக்கியமான செய்தி இயக்கங்களிடமோ, தனி மனிதர்களிடமோ, அமைப்புகளிடமோ கொடுத்து நாம் ஜகாத்தை நிறைவேற்றினால் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள், நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா அவர்கிட்ட இருந்து சேர வேண்டிய கைக்கு எப்ப போகுதோ அப்பதான் என் ஜகாத் நிறைவேறும். அது வரைக்கும் என் ஜகாத் மௌகூஃபா இருக்கும். சொல்றது புரியுதா? சொல்றது புரியுதா? உங்களுக்கு ஜகாத் கடமை. 10,000 ரூபாய் எண்ணி வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அசத்து வேண்டப்பட்டவங்க யாருக்காவது கொடுத்துருங்க, ஆள் இல்ல, உரிய ஏழைகளை பார்த்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் என்னைக்கு உரிய ஆள்கிட்ட அந்த ஜகாத் காசை ஒப்படைக்கிறேனோ அன்னைக்குதான் உங்க கடமை நிறைவேறும். நான் பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு சுத்தினேன்னா 4 நாளைக்கு உங்க கடமை நிறைவேறாது, உங்க கடமை மௌகூஃபா தான் இருக்கும். என்னன்னா, இவர்கிட்ட கொடுத்தா முறையா நிறைவேற்றுறதுல தாமதம் பண்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மாற்று ஏற்பாடு பண்றது உங்க மேல கடமை. எனக்கு தெரியாதவங்க நல்ல மனுஷன் நம்பித்தான் நான் கொடுக்குறேன், அவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா தெரிந்து கொண்டே தாமதம் செய்கிற நான் குற்றவாளி. இதுக்குள்ள அடர்ந்த பொருள் இருக்கு, கவனமாக இருக்கு. நிறைய அமைப்புகள், நிறைய, நான் சொல்றது இயக்கங்களை சொல்ல, பேர் இயக்கங்களை சொல்ல, உள்ளூர்களுக்குள்ளேயே நிறைய அமைப்புகள் இருக்கிறாங்க. இளைஞர்கள் சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லையும் பைத்துல் மால் வைக்கிறாங்க. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், ஒளிவு மறைவெல்லாம் இல்லை. எத்தனையோ பைத்துல் மால் இருக்கிறது. பேங்க் பேலன்ஸ் 15 வருஷம் 20 வருஷம் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வட்டியில்லா கடன் கொடுக்கிறோங்கிறாங்க, கடன் கொடுத்து வசூல் பண்றோங்கிறாங்க. ஜகாத்துடைய மாலை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது தெரிவதில்லை. எதையோ ஒன்றை சமூகத்திற்கு நலவாக நன்மையாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனத்தில் கொள்ளுங்கள். 4 செய்தி சொல்லியிருக்கேன். யார் மேல ஜகாத் கடமை, பொருள்கள்ல எப்படி ஜகாத் கணக்கு பண்ணணும், யாருக்கு ஜகாத்தை கொடுக்கணும், ஜகாத்தை கொடுக்கும்போது பேண வேண்டிய, கவனிக்க வேண்டிய சில விடயங்கள். இந்த 4 விஷயம். அடுத்து சுருக்கமாக 5 நிமிஷத்துல ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஜகாத் கடமையாகி ஜகாத் கொடுக்கலன்னா என்ன? கடமையான ஒருத்தர் ஜகாத் கொடுக்கல, கடமையான ஒருத்தர் ஜகாத் கொடுக்கல, குர்ஆன் அல்லாஹ் பயன்படுத்துறான். ஜகாத் கடமையான ஒரு ஜகாத் கொடுக்கலன்னா அல்லாஹ் அவரை முஷ்ரிக் என்று சொல்லுகிறார். முஷ்ரிக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார், குர்ஆனில் வருது. ஜகாத் கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய பயன் என்னன்னா,
உங்களுடைய மாலை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். விரிவான பல தகவல்களை சொல்ல முடியும். ஜகாத் கொடுத்த பொருளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இயற்கை சீற்றங்களால் அழிவு ஏற்படாதுன்னு இருக்கிறாங்க. அழிவு ஏற்படாது. அல்லாஹ் நாடுனா உங்க 7 தலைமுறைக்கு கூட அந்த பொருள் நிக்கலாம். அதனுடைய பயன் வெளியில 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கிறீங்க, 25 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டீங்க. இது 1025 ரூபாயா மாறி இருக்குமா, 975 ரூபாயா மாறி இருக்குமா? இதுதான் நம்ம கணக்கு. நம்ம வச்சிருக்கிற கால்குலேட்டர்ல தட்டி பாத்தீங்கன்னா 975 ரூபாய். இந்த 1000 என்பது மினிமம் 1250 மாறுமே தவிர 1000 999 மாறாது. இது அல்லாஹ் ரசூலுடைய கணக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துன் உக்ஸிமு அலைஹின்ன, 3 விடயங்கள் நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியம் என்று சொல்றாங்க. முதலாவது என்ன தெரியுமா? மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, தர்மத்தால் ஒரு மனிதனின் பொருள் குறையாது. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் அப்படின்னு நான் சொல்லல. யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு 10 ரூபா குறைஞ்ச மாதிரி இருக்கும், 15 ரூபா குறைஞ்ச மாதிரி இருக்கும். எந்த வழியில அல்லாஹ் அதை ரீஃபில் பண்ணணுமோ அல்லாஹ் ஃபில் பண்ணிடுவான். நமக்கு தெரியாது. நம்முடைய வரவுகள் கூடலாம், அனாமத்தான செலவுகள் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கலாம், களவு போவது, தவறி போவது, வீண் விரயமாவது, அதை விட்டு அல்லாஹ் நம்மை பேணி இருக்கலாம், பாதுகாத்து இருக்கலாம். நிச்சயம் நம்முடைய பொருள்கள் பாதுகாக்கப்படும். குர்ஆன் பேசுகிறது, 7 தலைமுறையாவது உங்களுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். தூய்மையான பொருளை யார் விரும்புகிறீர்கள்? பாதுகாப்பான பொருளை யார் விரும்புகிறீர்கள்? என்னுடைய தேட்டு, என்னுடைய உழைப்பு யாருக்கு கிடைக்கணுமோ, என் சந்ததிக்கு சேஃபா போய் சேரணும் யார் விரும்புறீங்க? 7 தலைமுறைக்கு என்னுடைய செல்வாக்கு சிதைந்து போகாமல் நிலைத்திருக்கணும், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படணும் யார் விரும்புறீங்க? ஜகாத்தை பேணி கொடுங்க. ஜகாத்தை பேணி கொடுங்க. முறையாக ஜகாத்தை தோராயமா குத்து மதிப்பா அடிக்க கூடாது. கரெக்டா கணக்கு பண்ணி ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, ஜகாத்துக்கு மேலையும் நமக்கு கடமை இருக்கு. ஜகாத் தீர்மானம் 2500 ரூபாய், ஜகாத் 5000 ரூபாய், ஜகாத்தை கொடுத்து முடிச்சுட்டோம். அடுத்து தேவை வருது, கேட்கிறாங்க, கொடுக்க வேண்டியது. கையை சுருட்டிக்கிறாதீங்க. ஜகாத்துக்கு மேலும் விசாலமாக இருங்க. பொருளாதாரத்திலே சமாஹத்தை, பெருந்தன்மையை கடைபிடித்தால் அல்லாஹ் கணக்கில்லாமல் வழங்குகிறான் என்று மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் இதுல ஜலாலுடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வானாக. அடுத்து ஒரு சின்ன செய்தி, சதகத்துல் ஃபித்ர சொல்லி நான் முடிச்சிடுறேன். சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் எவ்வளவு இந்த வருஷம்? எவ்வளவு? 90 ரூபா. ஜும்மாவில் கூட நான் சொன்னேன், சதகத்துல் ஃபித்ர் எவ்வளவு டீப்பா பார்ப்போம்டா. ஹஜரத் தானியத்தில் எவ்வளவு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்? ஏப்பா 1 கிலோ 600 கிராம் கொடுக்கணும். கோதுமையா கொடுத்தா 1 கிலோ. 1 கிலோ கோதுமை 40 ரூபா. 1 கிலோ 600 கோதுமை நீங்க கணக்கு வச்சீங்கன்னா நல்ல கோதுமை 40 ரூபாய்க்கு கிடைக்குது. 64 ரூபா தான் வருது 1 கிலோ 600 கிராம் கோதுமை. நீங்க எப்படி 80 ரூபா போடுறீங்க? புரியுதா? இவருடைய கணித மேதாவித்தனத்தை 50 ரூபாயா என்ற கேட்டவர், இவருடைய கணித மேதாவித்தனத்தை எங்க காட்டுறாரு பாருங்களேன். 64 ரூபா தான் வருதான். ஜமாத்துல் உலமா எவ்வளவு சொன்னாங்க? 80 ரூபாய் எப்படி போட்டிருக்காங்க? ஆஹா, என்ன அறிவு, என்ன அறிவு! ஆனா எப்படி கணக்கு பண்ணணும் தெரியுமா? ஜகாத்துல் ஃபித்ர் எப்படி கணக்கு பண்ணணும் தெரியுமா? இதுவரை நீங்க கேள்விப்படாத ஒரு செய்தியை சொல்றேன். இத நம்முடைய ஜமாத்துல் உலமா சார்பா, மதரசாக்களுடைய ஃபத்வா சார்பா, ஜகாத்துல் ஃபித்ர் வருது பாத்தீங்கன்னா காசி சாப் சார்பா, இதெல்லாம் மினிமம் எவ்வளவுங்கிறதுக்கு தான் வருது. மினிமம் எவ்வளவு கொடுக்கணும்? 90 ரூபாய் கொடுக்கணும். மேக்சிமத்துக்கு அவங்க கணக்கு சொல்லல. மேக்சிமம் எவ்வளவு கொடுக்கலாம் தெரியுமா? எவ்வளவு கொடுக்கலாம் தெரியுமா? ஹதீஸ்ல வந்து ஜகாத்துல் ஃபித்ரா என்ன கொடுக்கலாம்னா 4 பொருள் வருது. பெரும்பாலும் 4 பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதலாவது, அதுக்கு கம்ஹுன் அப்படின்னு சொல்லுவோம். கம்ஹுன், மணி கோதுமை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். மணி கோதுமை. மணி கோதுமைன்னா என்னன்னா, அரிசி இருக்கு பாருங்களேன், நெல்லு விளையும். நெல்ல அரைச்சா உள்ள இருக்கிற மணி மட்டும் ஒரு அரிசியா இருக்கும். அரிசி அரைக்கப்படாததுக்கு முன்னால உம்மி சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் நெல்லு. நெல்லு அரிசி உள்ள வித்தியாசம் தெரியுதா? அதே கோதுமை அதே மாதிரி தான் இருக்கும். அரைச்சு உள்ள மணியை எடுத்துட்டோம்னா அரிசி மாதிரி அது மணி கோதுமை. அரைக்காம அந்த மேல இருக்கிற உமியோட சேர்ந்து இருந்தா அதுக்கு சொம்புன்னு சொல்லுவாங்க.
அது உமியோட சேர்ந்து இருந்தா இதுக்கு பேர் தொழி கோதுமை. அரபியில ஷஈருன்னு பேரு. அரைச்சு மணியா மட்டும் இருந்தா கம்ஹன், அரைக்காம முழுசா தொழியோட இருந்தா அதுக்கு பேர் ஷஈர், தொழி கோதுமை. மணி கோதுமை கொடுத்திருக்கிறாங்க, தொழி கோதுமை கொடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலும் கொடுக்கப்பட்டது அன்னைக்கு பேரித்தம்பழம் கொடுத்திருக்கிறாங்க. மதீனா பூரா விவசாயிகள் தானே, பேரித்தம்பழம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு ஜபீப்னு சொல்லுவோம், உலர்ந்த திராட்சை, கிஸ்மிஸ்ங்கிறமா உலர்ந்த. இந்த 4 பொருளும் பெரும்பாலும் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்கப்பட்டிருக்கு. 4 பொருள். இந்த 4ல மணி கோதுமை கொடுத்தா மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அரிசி தானியம் கொடுக்கிறோமா, அரிசி கொடுத்தா மட்டும்தான் அரை மரக்கால், அதாவது 1 கிலோ 600 கிராம். இந்த அரிசியை தவிர மிச்சம் இருக்கிற 3 கொடுத்தோம்னா முழு மரக்கா கொடுக்கணும், அதாவது 3 கிலோ 200 கிராம் வரும். பேரித்தம்பழம் கொடுத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம், தொழி கோதுமை கொடுத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம், உலர்ந்த திராட்சை கொடுத்தீங்கன்னா 3 கிலோ 200 கிராம். சரியா? அரிசியில தான் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? என் பேரித்தம்பழத்துக்கு சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க கூடாதா? பேரிச்சம்பழம் கொடுத்தா என்ன என்ன எடை கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்? 3 கிலோ 200 கிராம். அப்படியே டபுள் ஆக்கிங்க, 1 600. ஓகே. பேரிச்சம்பழத்துல பல வெரைட்டி இருக்கு. அஜுவா பேரிச்சம்பழம் எவ்வளவு கிலோ? 900 யார் கொடுக்குறா? ஒரு 4 கிலோ வாங்கலாம். அஜுவா ஒரிஜினல் அஜுவா இன்னைக்கு நீங்க மதீனா முனவ்வராவுல ஒரிஜினல் அஜுவா வாங்குனீங்கன்னா அவங்க போடுற ரேட்டே இந்திய ரேட்டுக்கு சுமார் 2000 ரூபாய்க்கு மேல வருது. இந்திய ரேட்டுக்கு சுமார் 2000 ரூபாய்க்கு மேல வருது ஒரிஜினல் அஜுவா. ஏன் அஜுவாவுக்கு மட்டும்? பேரித்தம்பழங்களிலேயே இரானி வந்து அஜுவா தான். ஏன் அதுக்கு மட்டும் அந்த விலை, அதனுடைய தன்மை என்ன, இன்னொரு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கு. நம்ம ஊர்ல பாருங்க, இலவசமா கூட கூப்பன்ல அரிசி கிடைக்குது. 180 ரூபா 190 ரூபாய்க்கு அரிசி இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கு, அதுக்கு தகுந்த வேறுபாடுகள் இருக்கு. அதனாலதானே வாங்குறவங்க விலை கொடுத்து வாங்குறோம். இன்னைக்கு நம்ம ஊர்லயே பாருங்களேன், 1050 ரூபா 1 கிலோ அஜுவா பேரிச்சம்பழம், 1050 ரூபா. 3 கிலோ 200 கிராம் கொடுங்களேன், எவ்வளவு ஆச்சு? சுமார் 3380 ரூபா வருது. நீங்க பேரித்தம்பழமாக, அஜுவா பேரித்தம்பழமாக கணக்கிட்டு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தீங்கன்னா ஒரு நபருக்குரிய ஜகாத்துல் ஃபித்ர் 3300 ரூபா. 3000. நாம் நம்முடைய துன்யாவுடைய தேவைகளை எல்லாம் உயர்தரமாகத்தான் நிறைவேற்றுறோம். நான் ஜும்மாவோட ஒரு உதாரணம் சொன்னேன். சந்தைக்கு போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குதா? 100 ரூபாய்க்கு பேண்ட் கிடைக்குது. நம்ம எத்தனை பேர் 50 ரூபாய்க்கு சட்டை வாங்கி போட்டிருக்கோம்? 50 ரூபாய் சட்டையை போடுவோமா? சந்தையில் போய் வாங்குவோமா? 100 ரூபாய்க்கு பேண்ட் கிடைக்குது, போடுறோமா? நம்மள ஒரு சிலர் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் எப்போதுமே ஆர்வமாக, அந்த பிராண்ட் லுக்கை கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? இந்த இடத்துல அப்படி முதல்ல போட்டிருக்கணும். இல்ல சிரிக்கிறது சொல்ல தப்பு இல்ல. எல்லாம் கொடுத்திருந்தாலும் தாராளமா அனுபவிக்கலாம். என்ன தப்பு அதுல? எல்லாம் கொடுத்திருந்தா வீண் விரயம் தான் செய்யக்கூடாது, ஹராமான வழியில செலவு செய்யக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்திருந்தாலும் லட்சமா சாப்பிடுங்க, லட்சமா அனுபவிங்க. நாம நம்முடைய மனைவி மக்கள் அனுபவிக்கிறது தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், போல தேக்கி வைக்கிறதுக்கு கொடுத்திருக்கான். நாம் நம்முடைய துன்யாவினுடைய தேவைகளை உயர்தரமாக பாவிக்கிறோம் இல்லையா? நம்முடைய உடை, நம்முடைய உணவு 40 ரூபாய்க்கு கையேந்து பவன்ல கிடைக்கும். அதனால எங்க போய் சாப்பிடுறோம் இல்லையா? 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு செல்போன் கிடைக்குது. பாருங்க, என் கண்ணு பூரா மௌலானாவுடைய போன்ல தான் இருக்கு இல்லையா? ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்றாரு அவரு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. நம்முடைய துன்யாவினுடைய தேவைகளை உயர்தரமா நிறைவேற்றுறமே. ஏன் ஜகாத்துல் ஃபித்ர்ல மட்டும் ஹசரத் 64 ரூபா தான் வருது, எப்படி 80 போட்டாங்கன்னு கேக்குறோம். இலவசமாக கூப்பன்ல அரிசி கிடைக்குது, நம்ம வாங்கி சாப்பிடுறது இல்லையே? 60 ரூபா 65 ரூபா கொடுத்தா வாங்கி சாப்பிடுறோம். நம்முடைய உலகியல் தேவைகள் உயர்தரமாக இருக்கும்போது ஏன் மார்க்கத்தை மட்டும் இவ்வளவு கருணைத்தனமாக சிந்திக்கிறோம்? அல்லாஹ் நமக்கு தாக்கத்தை கொடுத்த. இப்படி கணக்கு பண்ணுங்களேன், 3300 ரூபா ஒருத்தருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் வருது. என் குடும்பத்துல 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கு கணக்கு பண்ண சுப்ஹானல்லாஹ் 16500 ரூபா வருது. இந்த மாதிரி எங்க அண்ணன் தம்பி 4 பேர் சேர்ந்துக்கிட்டோம், கணக்கு பண்ணோம் 60000 ரூபா 65000 ரூபா. ஒரு ஏழைகிட்ட 2 நாளைக்கு முன்னால கொடுங்க. அல்லாஹ் நாடுனா அடுத்த வருஷம் நான் ஒரு சிறு வியாபாரத்துல போட்டு ஜகாத் கொடுக்க தகுதியான ரெடியா இருப்போம். 60000 ரூபாய் ஜகாத்துல் ஃபித்ர்ங்கிற கணக்குல கொடுங்க.
80 5 போட்டு 400 ரூபாய் கையில கொடுத்தோம்னா அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு பொங்கி சாப்பிடுறது கூட பத்தாது. அரை கிலோ கறிக்கு 500 ரூபாய் வேணும். இதே மாதிரி வருஷம் பூரா கையேந்தி பழகி போய் கையேந்தும் நபராக அடுத்த வருஷம் பாய் நமக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பாராண்டு 4 நாளைக்கு முன்னால் இருந்தே காத்து கிடப்பார். பிச்சைக்காரர்களை உருவாக்குகிறீர்களா, தனவந்தர்களை உருவாக்குகிறீர்களா? எல்லாத்துக்கும் 15,000 ரூபாய் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிறது சாத்தியம் இல்லை. யாருக்கு முடியுமோ நாம அப்படி சிந்திக்கலாம்ல. யாருக்கு முடியுமோ, யாருக்கு 80 ரூபாய் தான் முடியுமோ அவங்க 80 ரூபாய் கொடுக்கலாம் இல்லையா? யாருக்கு 500 ரூபாய் முடியுமோ அவங்க 500 ரூபாய் கொடுக்கலாம். கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா? சாதாரணமாக நோன்பு இருக்கிறதுக்கு களிமா பேரிச்சம்பழம் வாங்குறாரு. அதற்குன்னு அவர் தள்ளுபடி விலை 650 ரூபாய் போடுறாரு. இந்த களிமா பேரிச்சம்பழம் தள்ளுபடி விலை. இப்ப நான் 3 கிலோ 200 கிராம் பேரிச்சம்பழத்துக்கான ரேட் போட்டேன்னா எனக்கு எவ்வளவு? 2000 ரூபாய் வரும். எங்க குடும்பத்தில் 5 பேர் 10,000 ரூபாய் ஜகாத்துல் ஃபித்ர். இதே மாதிரி நானும் என் அண்ணன் தம்பி என் குடும்பத்துல என் நண்பர்கள் 10 பேர் சேர்ந்துக்கிட்டோம், 5 பேர் சேர்ந்துக்கிட்டோம். 5 10 ஒரு ஏழை கையில கொடுத்தோம். நாளைக்கு ஒரு தள்ளுவண்டி வாங்கி காய்கறி விற்க ஆரம்பிச்சுடுவாரா? அவரு விற்க ஆரம்பிச்சுடுவாரா? விசாலமாக சிந்திப்போம், விசாலமாக சிந்திப்போம், எண்ணத்தை விசாலமாக்குவோம், மார்க்கத்தை அழகாக பின்பற்றுவோம். நமக்கு சுமையாக்கி கொள்ள வேண்டாம். அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தை சுகமாக நாம் லைத்து இனிமையாக ஃபாலோ பண்றதுக்கு அல்லாஹ் நம்மளை கொடுத்தானே தவிர சலிச்சு புளிச்சு போய் சேண்டு சங்கி போய் ஏனோ தானோண்டு வாழும் காலமெல்லாம் மார்க்கத்தை வம்பா இழுத்துட்டு போறது நமக்கு கொடுக்கல. நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. ரசித்து வாழுவோம், சுவைத்து வாழுவோம். அல்லாஹ் நம்முடைய இன்மை மறுமையிலே பறக்கச் செய்வானாக, நம்முடைய தீன் துன்யாவிலே பறக்கச் செய்வானாக. நாளும் அல்லாஹ் விசாலமான வாழ்வை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. கொடுத்தே வாழும் வாழ்வை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாங்கும் இழிநிலையை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் காப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.